அனைவருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை அலுவலர் பதவி தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2024 டிசம்பர் மாதம் நடாத்தப்பட இருக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வுகளை சந்திக்கிறோம். கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட பரீட்சையில வினாக்கள் எவ்வாறு வினவப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக ஒரு பார்வையாக இன்றைய செயலமர்வை அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வினாத்தாளை பார்ப்பதன் மூலமாக அந்த வினாவுக்கு விடைகளை தேடுவது அல்ல. ஒருபோதும் கடந்த காலத்தில் வினவப்பட்ட வினாக்கள் மீள வினவப்படுவது இல்லை, பெரும்பாலும் அது நிகழ்வது இல்லை. ஆனால் வினாக்கள் எவ்வாறு வினவப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் விடை எழுதுவதற்கும் அது வசதியாக இருக்கும். எவ்வாறான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாட பரப்புகளை தீர்மானித்துக் கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். பல வேளைகளில் பரீட்சைகளில் நடக்கிறது அதுதான். ஒரு நல்ல ஆசிரியர் என்று ஒருவர் இருப்பார், ஆனால் அவருக்கு அந்த பரீட்சைக்கான பாடத்திட்டம் தெரியாவிட்டால் அவர் சில வேளைகளில் அதனோடு சம்பந்தப்படாத விடயங்களை மிக அழகாக படிப்பிப்பார், மிக நன்றாக எங்களுக்கு சொல்லித் தருவார், எங்களுக்கு விளங்கும், வகுப்பில் இருக்கிற போது ஜனரஞ்சகமாகவும் இருக்கும். ஆனால் பரீட்சை வினாத்தாளில் அவர் படிப்பிச்ச விஷயங்கள் வராது. இப்படி படிக்கிறதாலையும் பிரயோசனம் இல்லை. ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறது தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக படிக்க வேணும், அதே வேளை அது பயனுள்ளதாக இருக்கணும். பயனில்லாத விடயங்களை படிக்கிறதால பிரயோசனம் இல்லையே. இப்போ நாங்கள் பயனுள்ளதாக எங்களுடைய கற்பித்தல் நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குதா என்று பார்க்கறதுக்கு இந்த வினாத்தாளை பார்த்தால் கொஞ்சம் அது வழிகாட்டும். உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான் இதை அனுப்பியிருந்தாங்க. நேற்று என்னுடைய கையில் கிடைச்சிருந்தது. அப்போ நான் இன்றைக்கு உங்களோட பிள்ளை இதில் 3 மொழியிலையும் இருக்குது, அதற்காக பார்த்துக்கொள்ள வேணும் நீங்கள். மேலே இருக்கிறது முதல் 16 பக்கமும் சிங்களத்தில் இருக்குது. அப்போ 17வது பக்கத்தில் இருந்து தமிழில் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ் பேப்பரை பார்த்து கொண்டா சரி, அல்லது நான் அதை உடைச்சி உங்களுக்கு தரேன். இப்போ பாருங்க, முதலாவது வினாத்தாள் மொழியாற்றல். அதில் 2 பகுதி இருக்குது, மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை. இது 2ம் பார்ட் 1 பார்ட் 2ஆக இருக்கும். அப்போ இந்த பார்ட் 1 பார்ட் 2 எப்படி கேட்டிருக்கிறாங்க என்று பார்த்தால் எங்களுக்கு அது இயலுமாக இருக்கா என்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அதில் முதலாவது பார்ட் 1 மொழியாற்றல் கேட்டிருக்காங்க, சரிதானே? அப்போ ஒரு பகுப்பாய்வு கட்டுரை ஒன்று எழுதுக. முதலாவது விடயம் கட்டுரை என்று கேட்டிருக்கு. இப்போ ஒரு வினாத்தாளனுடைய வடிவம் மாறலாம் பிள்ளைகள். சில வேளைகளில் இந்த கட்டுரை கடைசியாக கேட்கப்படலாம், நடுவில் கேட்கப்படலாம், முதலாவதாக கேட்கப்படலாம். அது வினாத்தாளனுடைய வடிவம் மாறலாம். ஆனால் ஒரு கட்டுரை ஒன்று கேட்பார்கள் உங்கள்கிட்ட, சரிதானே? நாங்கள் கட்டுரைகளுக்கு என்ன செய்ய வேணும்? நாங்கள் கட்டுரைகளை எழுதுவதற்கு தயார்படுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்றால், இப்போது சமகாலத்தில் பேசப்படுகிற விடயங்கள் தொடர்பிலே ஓரளவுக்கு நாங்கள் விடயங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அண்மை காலத்துல என்னென்ன விடயங்கள் சமூகத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்குதோ, சமூகத்துல பேசப்படுகிறதோ, அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் சமூக வலைத்தளங்களின் பாவனை, இது அண்மை காலத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அண்மை காலத்தில் என்று நான் சொல்லுகிறது ஒரு 5-10 வருஷங்களாக இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது, சமூக வலைத்தளங்களினுடைய பாவனை. இப்போ நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் இயலுமான வரைக்கும் குறித்து கொள்வீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், சரிதானே? இப்போ ஒரு விடயத்தை கலைக்கிற நேரத்தில் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா தானே எல்லாத்தையும். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை குறித்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். இப்போ சமூக வலைத்தளங்கள் பற்றிய ஒரு புரிதல் உங்கள்கிட்ட இருந்தால் அது நல்லது. சமூக வலைத்தள பாவனை பற்றி ஒரு கட்டுரை கேட்கப்படலாம், சரியா? அப்ப சமூக வலைத்தள பாவனை பற்றி அவர் கேட்கிற நேரத்தில் பொதுவாக ஏனைய பரீட்சைகளை கேட்கிற மாதிரி இதுக்கு கேட்கறது இல்லை. சமூக வலைத்தள பாவனை தொடர்பான சமூகத்தினுடைய பார்வை அல்லது சமூகத்தினுடைய எண்ணக்கரு என்பதாக ஒற்ற வசனமாக போடுவார்கள். ஏனைய பரீட்சைகளுக்கு உதாரணத்துக்கு இல்லைங்க நிர்வாக சேவை பரீட்சை போன்றதுன்னா இப்படித்தான் போடுவார், சரிதானே? அப்ப நாங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தினுடைய பாவனை என்று சொல்லி சொன்னால்
முதல்ல சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கு. அப்படித்தானே? சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன, அதுக்கு உதாரணங்களை சொல்லி சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன. இரண்டாவது, இந்த சமூக வலைத்தளங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுது, சமூக வலைத்தளங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன, ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன என்றால் மக்கள் சமூக வலைத்தளங்கள் மீது ஈடுபாடு காட்ட காரணங்களே, சமூக வலைத்தளத்தின் மீது மக்கள் ஏன் ஈடுபாடு காட்டுகிறார்கள். மூன்றாவது, சமூக வலைத்தளத்தினுடைய நன்மைகள் என்ன, சமூக வலைத்தளங்களினால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, சமூக வலைத்தளத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன. ஐந்தாவது, சமூக வலைத்தளங்களை பயன்மிக்கதாக எவ்வாறு பயன்படுத்த, சமூக வலைத்தளங்களை பயன்மிக்கதாக எவ்வாறு பயன்படுத்தலாம். சரியா? இப்படி ஒரு 5 விஷயத்தை அவர் தருவார். தந்து போட்டு இதை உள்ளடக்கி கட்டுரை வரையுங்கோ என்றுதான் உங்கள்ட்ட கேட்க போறேன். ஒரு கட்டுரை எழுதுவதாக இருந்தால் கட்டுரைக்கு தலைப்பு ஒன்றும் சொல்ல இல்லை, சரிதானே? இப்போ சமூக வலைத்தளங்களை பொருத்தமான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் மனித சமுதாயம், சமூக வலைத்தளங்களை பொருத்தமான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் மனித சமுதாயம் வரவேற்கத்தக்க நலன்களை பெறக்கூடும். எனினும் அதில் பல சவால்கள் காணப்படுகிறது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் மனித சமுதாயம் வரவேற்கத்தக்க நலன்களை பெறக்கூடும், எனினும் அதில் பல சவால்கள் காணப்படுகிறது என்பது போல சொல்லிட்டு கீழ்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு கட்டுரை வரைங்கன்னு கேட்க போறாங்க. அப்போ அந்த கட்டுரையில இப்படித்தான் சொல்லுகிறார். கீழே மேலே ஒரு பந்தி ஒன்று தருகிறார். கேள்வி: கீழ்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 200 இருந்து 250 சொற்கள் வரைக்கும் ஒரு பகுப்பாய்வு கட்டுரை எழுதுங்கள், பொருத்தமான தலைப்பு ஒன்றை இடுங்கள் என்று சொல்லி சொல்றோம். தலைப்பு அவர் சொல்லி இதுதான் தலைப்பு என்று தலைப்பே தரையில்லை, சரிதானே? இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்க ஒரு கட்டுரை எழுங்க என்று சொல்லிட்டு, சமூக வலைத்தள பாவனை என்பது அல்லது சமூக வலைத்தளங்கள் என்பது மனித சமுதாயத்துக்கு பல்வேறு நலன்களை வாரி வழங்கத்தக்கது, எனினும் நடைமுறையில் அது பல்வேறு சவால்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரியாக ஒரு வசனத்தை சொல்லி போட்டு அதுல சமூக வலைத்தளங்கள் என்றால் சமூக வலைத்தளங்களுக்கான ஒரு அறிமுகமும் அது முக்கியத்துவம் பெறுவதற்கு அல்லது அதன் மீது மக்கள் ஈடுபாடு காட்டுவதற்கான காரணங்களும், சமூக வலைத்தளங்கள் பிரபல்யம் பெறுவதற்கான காரணங்கள், சமூக வலைத்தளங்களினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், சமூகத்தின் மீது சமூக வலைத்தள பாவனை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், பயன்மிக்க வகையில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான நுட்பங்கள், இந்த மாதிரியாக போட்டுட்டு இதை உள்ளடக்கி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவார். அப்ப உங்களை பொறுத்தவரையில ஒரு 5 பந்தி கிரியேட் பண்றதுக்கு தகவல் தரப்பட்டிருக்கு, சரிதானே? இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக தேடி தகவல்களை கொஞ்சம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றுமே தெரியாவிட்டால் நீங்கள் எழுதியதாதானே? சமூக வலைத்தளம் என்றாலே என்ன என்று தெரியாமல், சரிதானே? சமூக வலைத்தளம் என்றால் என்ன என்று தெரியாமல் பொதுவாக சமூக வலைத்தளங்கள் சிறந்தவை, மிக ஆக்கபூர்வமானவை, இருந்தாலும் மனிதர்கள் பயன்படுத்தும் போது சில குறைபாடுகள் காணப்படுது, எல்லாத்துலேயும் குறைபாடு இருக்குதான் என்று சொல்லி ஒரு குத்துமதிப்பா எழுதிடலாம். அப்ப சமூக வலைத்தளங்கள் என்றது என்ன என்பது தெளிவாக விளங்கிவிடும். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது முதல்ல கொஞ்சம் தேடி வாசிங்கோ, சரிதானே? இணையதளங்கள்ல வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். முதலாவது சமூக வலைத்தள பயன்பாடு. சமூக வலைத்தள பயன்பாடு தொடர்பான விடயங்களை
நீங்கள் எல்லார்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் இருக்குது. இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட ஸ்மார்ட் போனோ அல்லது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஏதோ ஒன்று இருக்கிறபடியாக நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்கள்ட்ட ஒரு இணைப்பும் இருக்கிறது. அப்போ தயவு செய்து நான் சொல்லுகிற தலைப்புகளின் மீது கொஞ்சம் கூட கவனம் இடுங்கோ. சரிதானே? சமூக வலைத்தள பயன்பாடு. சமூக வலைதள பயன்பாடுண்டா என்ன? பொதுவா நான் சொல்லுகிற எந்த தலைப்பையும் நீங்கள் ஒரு 5 விஷயம் அதுக்குள்ள பார்த்துக் கொள்ளுங்க. நான் சொல்ல போகிற விடயங்கள் ஒன்று அதனுடைய அறிமுகமும் அது முக்கியத்துவம் பெற காரணமும். அதன் அறிமுகம் அத்தோடு அது முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் ஒன்று. இரண்டாவது அதனால் எதிர்பார்க்கப்படும் நன்மைகள். அதனால எதிர்பார்க்கப்படும் எது சொன்னாலும் சரி, அதனால எதிர்பார்க்கப்படும் அல்லது கிடைக்கும் நன்மைகள். அதனால எதிர்பார்க்கப்படுகின்ற அல்லது அதனால கிடைக்கின்ற நன்மைகள். மூன்றாவது காணப்படும் குறைபாடுகள். காணப்படும் குறைபாடுகள் அல்லது தீமைகள். சரிதானே? மட்டுப்பாடுகள் எது இருந்தாலும் சரி. குறைபாடுகள், தீமைகள், மட்டுப்பாடுகள். நான்காவது குறைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள். குறைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள். இப்படி ஒரு 4 விஷயத்த நீங்க எல்லாத்துக்குள்ளேயுமே தேடி பார்க்க வேண்டும். நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சமூக வலைத்தள பயன்பாடு என்று சொல்லி நான் வரையல. இப்போ உங்களுக்கு தெரியுமே என்ன சமூக வலைத்தள பயன்பாடு? ஃபேஸ்புக், வைபர், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இமோ, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இமோன்றது ஐஎம்ஓ என்ன? இமோ வேற என்ன இருக்குது? இப்படி நிறைய நான் இது அது என்று சொல்லி உங்களுக்கு நிறைய தெரியும். டிக்டாக் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்று வந்திருந்தது ஐ&டி என்று சொல்லி, அந்த இன்ஸ்டாகிராம், அதுபோல நிறைய அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு சமூக வலைத்தளங்கள். அப்ப அந்த சமூக வலைத்தளங்கள் என்ன அதே அதிகமாக முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லி பார்த்தா அது விரைவானது, ஜனரஞ்சகமானது, மக்களை கவரும் தன்மை வாய்ந்ததாக இருக்குது, என்ன இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்குது. மற்றது அது கையாளுவது ஒரு சமூக கௌரவம். அது அதில் ஒரு கணக்கு இல்லாவிட்டால், இப்போ முகநூல் ஒரு கணக்கு இல்லாவிட்டால் உலகம் தெரியாது என்பது போல இருக்கு. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லாவிட்டால் அவர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டிலும் மதிப்பாங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் அது தொடர்பாக இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள். சரிதானே? ஏனையவர்களுடைய பயன்பாடு, ஏனையவர்கள் அதை பற்றி கலந்துரையாடுவது, அந்த விடயங்களை தெரியப்படுத்துகிற போது ஏற்படுகிற கவர்ச்சி, இப்படியான காரணங்களால மக்கள் அதன்பால ஈர்க்கப்படுகிறார். அதுக்கு பிறகு அதால நன்மை என்ன? விரைவானது. ஒரு விடயம் நடந்தா உடனே யூடியூபர்ஸ் போட்டுருவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. இப்படி எல்லாம் உடனடியாக செய்திகள், தகவல்கள், கருத்துக்கள் இலகுவாக பரிமாற்றப்படும். இலகுவாக அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம், பின்னூட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். பின்னூட்டங்கள்னா ஒருத்தர் எழுதுறார், அதுக்கு உடனே கமெண்ட்ஸ் வருது, அவர் அதுக்கு திருப்பி பதில் போடுறார். இப்போ பேப்பர்ல ஒரு செய்தி வந்தால் அதை நாங்க பார்த்துட்டு பொங்கி எழும்பிட்டு பேசாம இருக்க வேண்டிய எழுதினவருக்கு அந்த செய்தி போய் சேராது. ஒருவர் பிள்ளையான தகவலை பத்திரிகையில செய்தியாக எழுதினார், அந்த செய்தியை பற்றி நாங்கள் கண்டனம் தெரிவித்து அவருக்கு உடனே போவோமோ? இல்லை. சரிதானே? அப்போ இது உடனடியாக பின்னூட்டத்தை பெறலாம். பின்னூட்டம் அது தொடர்பான அபிப்பிராயங்கள், ஃபீட்பேக்கை உடனடியாக பெறக்கூடியதாக இருக்கிறது. இலகுவானதாக இருக்குது. ஒரு புத்தகம் வாசிக்கிறத விட இப்ப குக்கு எஃப்எம் என்று சொல்லி வந்துட்டு புத்தகத்தை அவர்களே சவுண்ட்ல போட்டு தருகிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்க. இப்ப நாங்கள் இதுல படிப்பிக்கிறோம். இந்த விடயத்தை படிப்பிக்கிற போது சாதாரணமா புத்தகத்தை படிப்பிக்கிறதுன்றதை விட யூடியூப்ல பார்த்தால் அது எல்லாருக்கும் அது இலகுவாக விளங்கக்கூடிய இருக்கு. ரெக்கார்டிங்க போடுங்க என்று கேட்குறீங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க, வைபர்ல போடுங்க, யூடியூப்ல போடுங்க என்று கேட்குறீங்க. அந்த விதமான சமூக வலைத்தள பாவனைக்கு ஊடாக விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு, எளிமையானதாக இருக்கிறது, குறைந்த செலவு. என்ன அந்த விடயங்களை போய் தேடி எடுத்து மற்றது உடனடியாக தேடலாம். இப்போ தாவன விதி கோவை அத்தியாயம் 12 லீவு என்று அடித்தால் நிறைய வீடியோஸ் வரும். இதுவே நாங்கள் போய் புத்தகங்களை தேடி லைப்ரரியில் எடுக்கிறது கஷ்டம். அங்க போய் நாங்கள் சத்தம் போட்டு
தாவன விதி கோவையின் அத்தியாயம் 12 லீவு வேண்டா உடனே புத்தகங்கள் எழும்பி வருமோ? இல்லை. நாங்கள் தேடி எடுக்கிறோம். அப்ப அதை கையாளுவது அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்வது இலகுவானதாக இருக்கு. இப்படி இன்னும் நிறைய நிறைய நன்மைகள் அதுல இருக்கு. அந்த நன்மைகள் இதனால இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லும். அது தொடர்பில் என்ன விதமான குறைபாடுகள் இருக்குது? ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு செலவிடப்படுகிற நேரத்தை விட பிரயோசனம் இல்லாத விஷயங்களுக்கு செலவிடப்படுற நேரம் கூடும். இப்ப நாங்கள் நமீபியா என்கிற ஒரு நாட்டை பற்றி விஷயம் தேட போறோம் என்று நானாமி என் நாட்டிக்க நமீதாவின் லீலைகள் என்று வந்ததுண்டா அதுக்கு சிக்கிடும். சரிதானே? நமீபியா தேட போனதை மறந்து போய் நமீதாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு சரியில்லை தானே, முன்வீட்டு அன்றி தானே அப்பாவை பற்றி எங்களுக்கு ஒரு விஷயம் பெறையக்குள்ள நாங்கள் உடனே பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ நாங்கள் அதோட அன்று இரவு முழுக்க நமீதாவோட பொழுது போயிடும். அப்ப இளைய தலைமுறையினுடைய கல்வி சார்ந்த விடயங்களுக்கான தேடலுக்கு அது நிறைய வசதியாக இருக்கு, நிறைய கல்வி விஷயங்களை படிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி எல்லாம் நிறைய எழுதிட்டு அடுத்த பக்கம் வரைக்குள்ள தேவையற்ற தேடல்கள், தேவையற்ற பொழுதுபோக்குகள், என்ன ஆக்கபூர்வமான நேரங்களை வீணடிக்கிறது. அதே போல அது தவறாக பயன்படுத்துபவர்கள் காரணமாக இப்ப பாலியல் சார்ந்த காணொளிகள் எல்லாம் இருக்கு. சும்மா அடிச்ச உடனே வரும். அம்மாண்டு அடிச்சு தேடினாலே முதல்ல கெட்ட வார்த்தை, கெட்ட வீடியோ தான் வருது. அப்ப இப்படி வருவதன் மூலமாக அதுல பல பேருக்கு தெரியாது. சரியா? மனிதர்கள் அந்தரங்கமாக போன வேண்டிய பல விஷயங்களை வீடியோக்களாக காட்டுறாங்க. ஆனா கணவர் நினைக்கிறது அவர் 2 பேர் ஏதோ அந்த ஒரு கெட்ட நடத்தையில ஈடுபடுகிறோம், அதை நீங்க தான் பாக்குறீங்க. அதை பார்க்க உங்களுக்கு விளங்கணும். அதை இன்னொரு நாள் கேமரா வச்சு எடுத்திருக்கிறார், அவர் எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நீங்க பாக்குறது ஒரு கேமரா எடுத்ததை தான் பாக்குறீங்க. அது எங்களுக்கு கன பேருக்கு தெரியாது. நம்ம அந்தரங்கமா பாக்குறோம்ன்றது மாதிரி அதோட பொழுது விடுறாக்கள் இருக்கு. அப்ப இப்படியான தேவையற்ற அவர்களுக்கு உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு. சரிதானே? உளவியல் சிக்கல்களுக்கு, அதாவது அதுல அந்த அப்படியான கெட்ட விதமான விடயங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் வருவார்கள், அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி மற்றவர்களை பற்றிய மதிப்பு, சமூக கட்டுப்பாடு குலைஞ்சு போய் அதுல மிக கண்ணியமாக பேணப்பட வேண்டிய உறவுகளோடு தவறான உறவு நடைபெறுகிறதாக அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுகளை பார்க்கிறவர்கள் சமூகத்துல நாங்களும் அப்படியான தவறுகளை செய்யலாம், அது இயல்பானது என்பது போல ஒரு சமூக பிறழ்வு, ஒரு விதமான மனநோய், மனப்பிறழ்வுகள் உண்டாகும். சரிதானே? அதை விட பெருமளவு பணத்தை இழந்தவர்கள் உண்டு. இந்த சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்படுகிற சில விடயங்கள் அல்லது சில தகவல்கள், சில பொருட்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக விற்பனை விளம்பரங்கள் போன்றவை செய்யப்பட்டு அதுக்கு கார்டு நம்பரை கொடுத்து மில்லியன் கணக்காக பணத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். மற்றது யார் வேணுமென்றாலும் தகவலை போடலாம்ன்றதால அல்லது யார் வேணுமென்றாலும் அறிவு என்கிற பெயர்ல காணொளிகளை பதிவிடலாம் என்கிறதால அவை சரியானவையா இல்லையா, அங்கீகரிக்கப்பட்டவையா அங்கீகரிக்கப்படாதவையா என்று சொல்லி. சரிதான்? இப்ப சாதாரணமா அலுவலக முறைமைகள் தொடர்பாக நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய குப்பை கிடக்குது யூடியூப்ல, நிறைய பிழையான தகவல்கள் இருக்குது. அலுவலக முறைமை அடிச்சிங்கன்னா பெருந்தொகையான குப்பை தான் வருது, நல்லது மிக குறைவாகத்தான் வருது. அப்போ அந்த தகவல்கள் சரியானவை, உண்மையானவை, நம்பகமானவை என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு. சரிதான்? இன்னும் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத பாரம்பரியமான கிராமப்புறங்களில் வாழுகிற பிள்ளைகள், தொழில்நுட்பம் சென்றடைவதில் கடினமாக இருக்கிற மலையக பகுதியில் வாழுகிறவர்கள் போன்றவர்களுக்கு இவற்றை பயன்படுத்துவதில் பல தடைகள் காணப்படுவதனால அவர்கள் இன்னும் பின்தங்கி போகிறார்கள். நகரத்தில் இருக்கிறவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியாக நீங்கள் கொஞ்சம் வாசிக்க வாசிக்க இப்படியான ஐடியாக்கள் வர முடியும். சரிதானே? அப்ப இதை வெற்றி கொள்றதுக்கு என்ன வழி? இதுக்கு பொருத்தமான சட்டங்கள் இருக்கணும். இந்த தவறான பிரயோகத்தால் ஏற்படுகிற தீமைகளை நாங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற சமூக வலைத்தளங்களை பெற்றோர், ஆசிரியர்கள் கண்காணிக்கக்கூடிய பொறிமுறை வேண்டும். சமூக வலைத்தளங்கள்ல தவறான பிரயோகத்தை செய்பவர்களை தண்டிப்பதற்கு இப்ப இலங்கையில் ஒரு சட்டம் ஒன்று வந்துட்டுது. ஆனால் அது மிக பொருத்தமானதோ தெரிய இல்லை. அப்படி சட்டங்கள் உருவாக்கப்படும். சமூக வலைத்தள பாவனையில சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய சமூக வலைத்தள பாவனை தொடர்பாக கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்கள் வர வேணும். நாங்கள் விழிப்போடு இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி சமூகத்தில் நாங்கள் ஒரு அறிவை பரப்ப வேணும். இப்படின்னு சொல்லி பகுப்பாய்வு கட்டுரை என்றால் நீங்கள் அப்படித்தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு
கடைசியா ஒரு பகுப்பாய்வு செய்ய நீங்க சொல்லணும், உலகத்தில் எந்த விஷயத்திலையும் முழுவதும் நல்லதும் இல்லை, முழுவதும் கெட்டதும் இல்லை. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ நாங்கள் அதை நல்லதா கெட்டதா என்று சொல்லுகிறது, நாங்கள் அதை பயன்படுத்துகிற விதத்துல தான் இருக்கு. சில வேளைகளில் அது சிறப்பாக பயன்படுத்தினால் எங்களுக்கு ஒரு வரம், நாங்கள் தவறாக பயன்படுத்தினமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு சாபம். சரிதானே? அப்ப அதற்கு ஏற்றபடி அதை பயன்படுத்த வேணும். உடனடியாக அதை நிப்பாட்டுவோம் அப்படின்னு கதைக்கலாம். சரிதானே? உடனடியாக எப்படி செய்வோம் என்று கதைக்கலாமே தவிர அது நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்ப அதுக்குரிய மாற்று வழிகள் என்ன? சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துறது உடனடியாக நிப்பாட்டுவோம் சொல்லலாமோ? பயன்படுத்தத்தான் வேணும். ஆனால் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். அப்போ ஒரு விஷயம் கவனிங்க பிள்ளைகள், சமூக வலைத்தளங்கள். இரண்டாவது, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை. சரிதானே? பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை தொடர்பாகவும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதுவும் சமகாலத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விடயம். இன்றைக்கு பிளாஸ்டிக் ஒழிக்க வேணும், பொலித்தீனை ஒழிக்க வேணும் என்று சொல்லிட்டு உடனே பொலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் இல்லாம செய்ய இல்லை. சரிதானே? அதுவும் இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு விஷயங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு காகல் ஸ்போர்ட் சிட்டி போனீங்கன்னா ஷாப்பிங் பேக்கும் இருக்குது, பச்சை நிறத்துல துணி பேக்கும் இருக்கு. அப்ப பொலித்தீனை நிராகரிப்பவர்கள் துணி பேக்குக்கு மாறுகிறார்கள். ஒரு துணி பேக்கை வாங்கி அதுல பொருட்களை வேண்டி கொண்டு வருகிறார்கள். சில பேர் 15 ஷாப்பிங் பேக்ல சாமான் பண்ணி விடுங்க, அந்த 15 ஷாப்பிங் பேக்கையும் வீடு முழுக்க பறக்க விடுகிறார். பிளாஸ்டிக் பொலித்தீன் ரெண்டு வரைக்கையும் இதே மாதிரி தான். நீங்க பிளாஸ்டிக் பொலித்தீனை பற்றி ஒரு அறிமுகத்துக்கு போக போறீங்க. என்ன, ஒரு காலத்துல மனிதனுடைய அருமையான கண்டுபிடிப்பு, மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு என்று போற்றப்பட்ட விஷயம் பிளாஸ்டிக் பொலித்தீன். சரிதானே? நிறைய தேவைப்பாடுகள் இருந்தது. பிளாஸ்டிக் பொலித்தீன் வந்த உடனே அது மலிவானது, இலகுவானது, பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு யோசிங்க, பிஸ்கட் எல்லாம் இன்றைக்கு பிளாஸ்டிக்கோ பொலித்தீன் இல்லைன்னா இப்படி பேக் பண்ணி வேற பல்வேறு உணவு பண்ணாங்க. பொலித்தீன் இல்லாட்டி வாரதே கஷ்டம். சரியா? ஒரு காலத்துல வேற மாதிரி வந்தது, அது வேற. ஆனால் இன்றைக்கு அது இல்லாவிட்டால் செய்யறாது. பிளாஸ்டிக் பொலித்தீன் இல்லாவிட்டால் உணவு பண்டங்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் அடைக்கப்பட்டு வருகிறது. மென்பானங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் போத்தல தான் வருது. அது இல்லாம கண்ணாடி போத்தல கையாளுறது மிக கடினம். அதை அடுக்கி வைக்கிறது, அதை திருப்பி கொழும்பு கொண்டு போறது, பேருந்து அதில் திருப்பி அடைச்சு கொண்டு வர்றது, இந்த பிரச்சனை எல்லாம் பிளாஸ்டிக் வந்ததோட இல்லாம போயிட்டு. அப்ப அது இலகுவானது, மலிவானது, கையாள்வதற்கு பாதுகாப்பானது, அதாவது விழுந்தா உடையாது, காலில் குத்தாது, என்ன, இப்படி நிறைய அதனுடைய பண்புகள் சார்ந்து அது முக்கியத்துவம் பெற தொடங்கிச்சு. அதை விட அது பல்வேறு வசதிகளை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு மரக்கதிரை, மரத்துல செய்த கதிரை என்றால் வீட்டில 50 கதிரை வச்சிருக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் கதிரையாக இருந்தால் வீட்டிலே 500 கதிரையும் வச்சிருக்கலாம். ஒன்றுக்கு மேல ஒன்றா அடுக்கி 50 10 லைன்ல அடுக்கி போட்டு விடலாம். ஆனால் மரக்கதிரை இருக்குமாக இருந்தா 50 கதிரை வைக்கலாமோ? அப்போ இப்படியாக பல்வேறு வசதிகள் அந்த பிளாஸ்டிக்லையும் பொலித்தீன்லையும் இருக்கு. சரிதானே? நீண்ட காலம் பழுதுபடாம, காற்று புகாமல் உணவுகளை பேணக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படியாக இருப்பதனால அது முக்கியத்துவம் பெறுகிறது. முக்கியத்துவம் பெறுகிறதுக்கான காரணம் நான் சொல்லுவேன். ஏன் மக்கள் அதை நாடுகிறார்கள், ஏன் மக்கள் அதை விரும்புகிறார்கள்? மலிவானதா இருக்கு, இலகுவானதா இருக்கு, கையாள வசதியானதாக இருக்கு, தேவைக்கேற்றபடி பயன்படுத்தலாம், மடிச்சு வைக்கலாம், பிறகு தேவை வேண்டாம் நிமித்தி எடுக்கலாம், இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. சரிதானே? சரி, அதனால ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி விளங்கப்படுத்துறோம். இதால என்ன பிரச்சனை? பிளாஸ்டிக் பொலித்தீனாலே ஏற்படுகிற தீமைகள் என்ன? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க வெப்சைட்ல ஒரு தேடுவோம், தேடி படிக்கும். பிளாஸ்டிக் பொலித்தீனாலே என்ன விதமான தீமைகள் ஏற்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மக்கி போகாது. உலகத்துல தோன்றிய எந்த பொருளும் அதுக்கு ஒரு சுழற்சி ஒன்று இருக்கு. சரிதானே? உலகத்துல தோன்றிய எந்த பொருளுக்கும் ஒரு சுழற்சி ஒன்று இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, உலகத்துல இருக்கிற பொருட்களை நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்ல விரும்பல, இந்த கட்டுரைக்குள்ள விட்டுட்டு நான் வெளியில வந்து சொல்லுவேன். இப்ப பாருங்க, பௌதீக பொருட்கள், உயிர் பொருட்கள், அல்ல உயிர் சூழல், பௌதீக சூழல் என்று 2 வகையான சூழல் உலகத்துல இருக்கு. சரிதானே? பௌதீக சூழல், உயிர் சூழல் என்று சொல்லி 2 வகையான சூழல் இருக்கு. பௌதீக சூழல் என்றது நிலம், தண்ணி, காற்று, என்ன, வெளி, வெளி என்றது ஆகாயம், இந்த மாதிரியான
சரியா, நெருப்பு இந்த மாதிரியா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்கள் வளி, சூரிய ஒளி போன்ற பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பௌதிக சூழல் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இந்த பௌதீக சூழலின் மீது காணிகள், கட்டிடங்கள், வீதிகள், பாலங்கள் இதுவை எல்லாம் பௌதீக சூழல். இந்த பௌதீக சூழலின் மீது உயிர் சூழல் என்று ஒன்று இருக்குது. உயிர் சூழல், உயிர் சூழல் இருக்குல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமானவை இருக்கு. தாவரம், விலங்கு, நுண்ணுயிர்கள். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் என்று சொல்லி இருக்கு. இந்த 3 வகையான உயிர் சூழல் இருக்கு. அப்போ இந்த உயிர் சூழலில் இருப்பவை தாவரங்களும் விலங்குகளும் பௌதீக சூழல்ல இருந்து உருவாக்கம் பெறும். இப்ப நீங்க ஒரு விதையை நட்டீங்க என்றால் மரம் நிலத்தையும் நீரையும் காற்றையும் சூரிய ஒளி, வளி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வளர தொடங்கும். சரிதானே? சாதாரணமா ஒரு மனிதன் வளர்றது கூட இப்படித்தானே. மனுஷனுக்குள்ள நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாம் இருக்கு. மனுஷனுக்குள்ள 5 இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுகிற வெண்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னா வெண்டிக்காய் எப்படி வந்தது? அது மண்ணில இருந்து விளைஞ்சு வந்தாக்கா சாப்பிடக்க மண் வாய்க்குள்ள வருமோன்னு கேட்க கூடாது. அது மண்ணில இருந்து விளைஞ்சு வந்தது. சரிதானே? அப்போ அதே போல நாங்க காற்றை சுவாசிக்கிறோம். மனித உடம்புல இடைவெளி இருக்குது, தொட்டு பார்த்தா சுடுகுது, அப்போ வெப்பம் இருக்குது. இப்படி நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற எல்லாமே மனுஷருக்குள்ளேயும் இருக்கு. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் அது எடுத்துத்தான் உயிரினம் வளருது. தாவரங்கள் நிலத்தில இருந்து கனிவுப்புகளையும் நீரையும் உறிஞ்சுது, வழியை பெற்றுக்கொள்ளுது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மாறி வெளிவிடுகுது, எடுக்குது, சூரிய ஒளி மூலமா ஒளி தொகுப்பு செய்யுது, சுவாசிக்குது, இப்படி எல்லாம் செய்து தாவரம் வளருது. இந்த தாவரங்கள் வளர்ந்து முடிய அதனுடைய வாழ்வு காலம் முடிஞ்சு போன உடனே திருப்பி அது பௌதிக சூழலாக மாறும். பௌதிக சூழலாக மாற வேணும். இல்லாவிட்டால் மனிதர்கள் வாழவே முடியாம உலகம் முழுவதும் மரங்களாகவே பழைய விறகுகளாகவே இருக்கும். அந்த விறகுகள் கொஞ்ச காலத்துல உக்கி மக்கி இல்லாம போயிடுது. பாருங்க, உக்கி மக்கி இல்லாமல் போயிடும். இந்த காரியத்தை உயிர் சூழல்ல இருக்கக்கூடியவற்றை பௌதிக சூழலாக மாற்றுகிற அந்த காரியத்தை யார் செய்கிறது? நுண்ணுயிர்கள் செய்யும். அதான் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் என்று சொன்னார். அப்ப நுண்ணுயிர்கள் தான் அதை செய்யும், அதை மக்கி போக செய்யும். நீங்கள் என்ன வைரஸ், பங்கஸ், பாக்டீரியா என்றெல்லாம் படிப்பீங்க. அவைதான் அந்த காரியத்தை செய்ய போகும். அதுபோல விலங்குகள் சின்னதா பிறக்குது, பௌதிக சூழலில் இருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சி கொள்ளுது, தண்ணி குடிக்குது, காற்றை எடுத்து சுவாசிக்குது, அங்க மரங்கள்ல இருந்து, கடல்ல இருந்து எல்லா இடமும் எடுத்து சாப்பிடுது, வளருது, முதிர்ச்சி அடையுது, இறந்து போகுது. இறந்து போன அந்த விலங்குகள் அவற்றினுடைய வாழ்வு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை பழையபடி பௌதிக சூழலாக மாற்றும். யார் மாற்றுறாங்க? இந்த நுண்ணுயிர்கள் என்கிறது. அழுகி போகிறது நீங்க சொல்லுவீங்க. அழுகி போகுது என்றால் அது அந்த பாக்டீரியாக்கள், பங்கஸ், வைரஸ் போன்றவை அதை அரிச்சு ஒன்றும் இல்லாம பழையபடி அதை தண்ணியாகவும் காற்றாகவும் என்னவோ மாற்றும். சரிதானே? அப்போ அதை பழையபடி அதை பிரித்து பௌதிக சூழலாக மாற்றி போடும். இந்த சுழற்சி நடந்து கொண்டிருந்தால் உலகத்துல சமநிலை கெடாது. தாவரங்கள், உயிரினங்கள், அதாவது விலங்குகள், சரிதானே, போன்றவை தோன்றி அவை மறையும் போது மீண்டும் அவை பௌதிக சூழலாக மாற்றப்பட்டால் இந்த பூமியை பொறுத்தவரையில் அது இயல்பாக சமநிலையாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உலகத்துல தோன்றிய ஒரு பொருள் பௌதிக சூழலாக மாற்றம் பெறாவிட்டால் அது உலகம் முழுவதும் நிறைஞ்சு உலகத்துல வேறு எதுவும் இருக்க முடியாத தன்மைக்கு வந்துடும். அப்படி ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கிற பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையில அது பல 100 ஆண்டுகளுக்கு உக்கி போகாது. அப்போ இயற்கையாக அந்த நுண்ணுயிர்கள் செய்த விஷயத்தை, அதாவது உயிர் சூழல்ல இருந்து பௌதிக சூழலுக்கு மாறுகிறதும் பௌதிக சூழல் உயிர் சூழலாக மாறுவதும் என்கிற அந்த சுழற்சி இப்போது தடைப்பட போகுது. விளங்குதானே? பிளாஸ்டிக் என்கிற ஒரு பொருள் மண்ணில விளையக்குள்ள அதை இப்போது இருக்கக்கூடிய எந்த நுண்ணுயிரியாலையும் அதை பிரிகி அடைய செய்ய முடியாது. அது தொடர்பில் சிலதை கண்டுபிடிச்சிருக்கணும், பிடிச்ச விட போயினும் செய்ய போயினும் என்று சொல்லப்பட்டாலும் சாதாரணமாக இயற்கையாக
அது பிரிகி அடைந்து இல்லாதொழிவதென்றால் அது பகுதிய சூழலோடு கலப்பதற்கு வழி இல்லை. அப்போ பல ஆண்டுகள் சென்றாலும் மக்கி போகாத பிரிகி அடையாத ஒரு பொருளாக இந்த சூழல்ல உறுத்தி கொண்டு இருக்க போகுது பிளாஸ்டிக்கும் பொருத்தி. இதுதான் அதன் பிரதானமான தீமை. நீங்கள் கொஞ்சம் கூட விளங்கி கொள்ள வேணும்ன்றதுக்காக நான் இந்த சூழலை பற்றி எல்லாம் பிள்ளைகளை சொல்லித்தாரேன். ஒரு புரிதல் இருந்தா நீங்க வேறு கட்டுரைகள் வரைக்கும் அதை எழுதுவீங்க. சரிதானே? அப்போ இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவை நீண்ட காலம் பிரிகடையாமல் இருக்கிறதன் காரணமாக முதலாவது என்ன செய்ய போகுது, மண்ணில ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அவை புதைவடைவதன் மூலமாக அதுக்கு கீழே தண்ணி போகாம தடுக்க போகும். வருகிற தண்ணி இது மண்ணில் விழுந்துடும், அதுக்கு மேல கொஞ்சம் காற்றடிக்கைக்குள்ள மண் கொட்டுப்படும். இப்படியே ஒரு கொஞ்சம் ஆழத்துக்கு இந்த பொலித்தீனோ பிளாஸ்டிக்கோ போயிடும். ஆக ஆழத்துக்கு போகாம ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல பிளாஸ்டிக் பொலித்தீன் புதைவடை தொடங்கும். இப்படி புதைவதன் மூலமாக மழை பெய்கிற போது நிலத்துக்கு மேலே இருக்கிற மேற்பரப்பு தண்ணிய நிலத்துக்கு உள்ள போக விடாமல் அது தடுக்கும். அப்போ நிலத்தால உறிஞ்சப்படாமல் பெருமளவு வெள்ளம் ஏற்பட தொடங்கும். பெய்கிற மழை நிலத்துக்கு உள்ள போனா வெள்ளத்தின் தாக்கம் குறையும். இப்ப மண்ணுக்கு உள்ள தண்ணி போக வாய்ப்பில்லை, இது விடுகுதில்லை போகும். ரெண்டாவது, இப்படி பெருமளவாக வீசப்படுகிற பிளாஸ்டிக் போத்தல்கள் பொலித்தீன்கள் போன்றவை காரணமாக நீர் வழிந்து ஓடுகிற கால்வாய்கள், வாய்க்கால் என்று சொல்லுவோமே, வாய்க்கால்கள், அந்த வடிகால் தொகுதி போன்றவை அடைபடுவதன் காரணமாக பெருமளவுக்கு அது அடைபடுது. பிளாஸ்டிக், ரெஜிவோம், பொலித்தீன், சரிதானே, இப்படியானவற்றின் மூலமாக பெருமளவுக்கு, அதே போல நைலோன் கயிறுகள், இப்படி இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் வகையை சார்ந்தவை போன்றவற்றினால நீர் வழிந்து ஓடுகிற பாதைகள் தடைப்படுவதன் காரணமாக மழை நீர் வழிந்தோட வழி இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழிவுகள் உண்டாகும். மறுவளமாக நிலத்துக்கு கீழே தண்ணிய போக இது விடாம மேல மட்டும் பிடிச்சு வச்சிருந்து அழிவை உண்டாக்கி போட்டு பிறகு ஏதோ ஒரு விதமாக தண்ணீரை நீங்க கடலுக்கு அனுப்பின உடனே அடுத்து வருகிற சில காலங்கள்ல பெரும் வறட்சி ஏற்படும். ஏன்? நிலத்தடி நீர் இல்லாம போயிடும். நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீரின் அளவு இல்லாம போகும். வெள்ளம் ஏற்படுகிறது, ஆனா வெள்ள நீர் கீழே வடிய இதுகள் விடாது. மறுவளமாக வறட்சிக்கும் இதுதான் காரணம், வெள்ளப்பெருக்குக்கும் இதுதான் காரணம். இது தவிர இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவற்றை பயன்படுத்தும் போது அதுல சூடான உணவுகள், சூடான பானங்கள் போன்றவற்றை பயன்படுத்தும் போது அதுல ஒரு பகுதி கரைந்து மனித உடல்லையும் விலங்குகளினுடைய உடல்லையும் போகிறதால பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுது. புற்றுநோய், சுவாச நோய் போன்ற பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் சூடான உணவுகளை இதில் பொதி செய்வதன் மூலமாக அவ்வாறான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல இந்த உணவு பொதி செய்யும் தாள்கள், லஞ்சீட் என்று சொல்லுவோம், போன்றவற்றை மாடு, நாய் போன்றவை உண்பதன் மூலமாக அவற்றினுடைய வாழ்க்கைக்கு அது அமனாக மாறும். இப்படியே பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை அதிகரித்து கொண்டு போனால், அல்ல இப்ப இருக்கிற வேகத்துல நடந்து கொண்டிருந்தால் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு இடம் இல்லை. அந்த கழிவுகள் எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் உலகத்துல எங்க வைக்கிறது? பூமியிலே அது பறந்து புதப்பட்டு போகாமல் அதை நாங்கள் கழிவாக அகற்றி கொண்டு போய் ஓரிடத்துல பேணிக்கு வைக்க போறோம் என்றால் அவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் பிரச்சனைகள். சரி, இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கணக்கு எழுதக்கூடாது. எல்லாத்தையும் வச்சு சாமதி சின்னதா ஒரு பந்தி எழுதணும், ரொம்ப ரத்தின சுருக்கமாக எழுத வேணும். அதுக்கு பிறகு சரி, இவ்வளவு குறைபாடு இருக்குது, நன்மை இருக்குது, ஆனா குறைபாடு இருக்கு. இந்த குறைபாடு இருக்குன்றதுக்காக இந்த பயன்பாட்டை நாங்கள் எப்படி நிப்பாட்ட போறோம்? சரிதானே? அப்ப நாங்கள் படிப்படியாக சொல்லணும். இன்றைக்கு ஆக்கள் இறந்தால் முதலாவதா ஒரு 25 பேனர் அடிச்சு சூழலுக்கு அந்த 25 பேனரையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதன் மூலமா சூழலுக்கு பெரிய தீங்கு நடக்குது. சரிதானே? அப்ப மரண சடங்கு, திருவிழா, திருமண விழா போன்றவற்றில இயற்கையான பொருட்களை பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் பொலித்தீனை பயன்படுத்தாமல் தேத்தண்ணி கொடுக்கறதுக்கு கிளாஸ் பாவிக்கலாம், டம்ளர் பாவிக்கலாம், வண்டே கப்பை விடலாம். சரிதானே? அதே போல மென்பானங்கள் போத்தல்களை கொடுக்காமல் பழச்சாறு போன்றவற்றை குவளைகள்ல கொடுக்கலாம்.
நம்ம இப்படி விழாக்கள் தொடர்பாக அலங்கரிப்பு செய்வதற்கு பிளாஸ்டிக் பூக்களை பயன்படுத்தாம இயற்கையான பூக்கள், இயற்கையான இலைகள் போன்றவற்றை பயன்படுத்தி அலங்கரிப்பு வேலைகளை செய்கிறது போன்ற இந்த விஷயத்தை சொல்லலாம். அதே போல அலுவலகம், பாடசாலை போன்றவற்றிற்கு உணவு எடுத்து செல்லுகிற போது உணவு கலங்கள் என்றது லஞ்ச் பாக்ஸ், சரிதானே, சாப்பாட்டு பெட்டிகளை பயன்படுத்தி அவற்றில் உணவை எடுத்து செல்வது, மீள அவற்றை திருப்பி கொண்டு வருவது, பொதி செய்யாமல் லஞ்சீட்டை பாவிச்சு உணவு பொதி செய்யும் தாள்களை பயன்படுத்தாமல் இவற்றை அல்லது கடதாசி, வாழை இலை போன்றவற்றை பயன்படுத்தி பொதி செய்வதற்கு முயற்சி செய்கிறது. ஒரு காலத்தில் அப்படித்தான் செய்தாங்க. வாழை மட்டை, வாழை இலை போன்றவற்றை பயன்படுத்தி, கடதாசி போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பொதி செய்து கொடுப்பது. இதன் மூலமாகவும் அதை செய்யலாம், சரிதானே. அடுத்தது மீள் சுழற்சிக்கு உட்படுத்துற பயன்படுத்திய போத்தல்கள், பிளாஸ்டிக் போன்றவற்றை மீளவும் பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில அதை ஒருக்கா பயன்படுத்திட்டு வீசாமல் திரும்பவும் அவற்றை பயன்படுத்தலாமா என்று சொல்லி அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள, இதுதானே. மற்றது நகர பகுதிகளில் அல்லது நாடு முழுவதிலேயும் உள்ளூர் அதிகார சபைகள் இவை வெளியில வீசப்படாமல் இருக்கிறதுக்கு அல்லது வெளியில வீசப்படுறது தடுக்கக்கூடிய வகையில பொருத்தமான குப்பை தொட்டி முறைகளை ஏற்படுத்துகிறது. பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை பயன்படுத்துபவர்கள் அவற்றை பொது வழியில வீசும் போது தண்டிக்கக்கூடிய மிக கடினமான சட்டங்களை உருவாக்கலாம். இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஒரு பபுள்கம் சாப்பிட்டு, டோபி சாப்பிட்டு ஒரு பேப்பரை கீழே போட்டால் அவ்வளவுதான், சரிதானே. அப்போ அங்கே போட மாட்டார், போட்டால் அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரியாக கடினமான சட்டங்கள், பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைகள் உள்ள கணிசமான அந்த சட்டங்களை மற்ற மக்கள்கிட்ட விழிப்புணர்வை உண்டாக்குற அதுக்கான மாற்று பொருட்களை தயாரிக்கணும். பிளாஸ்டிக் பொலித்தீன் வேணாம் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக வேற ஒன்று பயன்படுத்துறதுக்கு வேணும் தானே. அப்ப அதுக்கு ஏற்றபடி, சரிதானே, உக்கக்கூடிய, பழுதடையக்கூடிய, பிரிகி அடையக்கூடிய பொருட்களை பாவிச்சு அதுக்கான மாற்று பொருட்களை தயாரிக்கிறது. இப்போ அண்மை காலத்துல துணியினால செய்த பைகள், பேக் வந்திருக்கு. கடதாசி கூளை பயன்படுத்தி செய்யப்படுகிற குவளைகள் வந்திருக்கு. வண்டே கப்பில் கரையக்கூடிய கப் வந்திருக்கு. அப்ப இப்படியான நெறிமுறைகள் இதில் பார்த்துட்டு கடைசியா நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடியது, சமூகத்தில் எல்லா விடயங்கள்லையும் நன்மை தீமை எல்லாம் இருக்கும். நாங்கள் தீமைகளை இயலுமான அளவுக்கு தணிக்கிறது, மிட்டிகேட் பண்றதுன்னு சொல்றது, மினிமைஸ் பண்றது, அதை குறைந்த மட்டத்தில் பேணுவதற்கு, தீமைகளினுடைய அளவை மிக குறைவாக இருக்கும்படியாக பார்த்துக்கொண்டு நன்மைகளை அதிகரித்து செல்வதன் மூலமாக காலப்போக்கில் பிளாஸ்டிக் பொலித்தீன் என்பதை இந்த மண்ணிலிருந்து நாங்கள் மறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதையும் நீங்கள் சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள பயன்பாடு, அடுத்தது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய பயன்பாடு, சரிதானே. அதையும் கொஞ்சம் இவை தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் தேடி படிக்க வேணும். சும்மா இருக்கிற நேரங்கள்ல இந்த ஃபேஸ்புக் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த மூன்றாவது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், சரிதானே. அதாவது இணையம் ஊடான வர்த்தகம், இணையம் ஊடான வர்த்தக நடவடிக்கைகள், இணையத்தினூடான வர்த்தக நடவடிக்கைகளை பற்றியே நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சிருக்கோம். இணையத்துக்கூடானன்றது இப்போ நீங்கள் டெராஸில் ஆர்டர் பண்ணி பொருட்கள் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கு தானே. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, சரிதானே. இதுண்டா என்ன, இதில் என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு, இப்படியான விஷயங்களை பற்றியும் நிறைய அதில் ஏமாந்தவர்களும் இருக்குது, சரிதானே. நல்ல பொருட்களை குறைஞ்ச செலவில் வாங்கக்கூடியதாக இருக்கிறதும் இருக்குது, சரியா. இப்போ நான் டிஷர்ட்டோட பண்ணி எடுத்த நீங்க கடவுளியை வாங்குறதை விட பல மடங்கு தரமானது, குறைஞ்ச விலையில 3 டிஷர்ட் சொல்லி 3 நாள்ல கொண்டு வந்தா. அப்போ எல்லாமே பிரச்சனையா? இல்லை. எல்லாமே நல்லதா? இல்லை. அப்ப அதுக்கு ஏற்றபடி அந்த விஷயத்தை இப்போ அடுத்த விஷயம் நீங்கள் மூன்றாவதுன்னு சொல்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ், சரிதானே. இணையத்தின் ஊடான வியாபார நடவடிக்கைகள். ஏனண்டா இப்ப புதிதாக வந்த ஜனாதிபதி டிஜிட்டல் பொருளாதாரம் என்று சொல்லியே ஒரு அமைச்சு ஒன்று உருவாக்கி, அப்ப இந்த டிஜிட்டல் பொருளாதாரம்ன்றது ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் பிஸ்னஸ், இப்படி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கினதாக தான் இருக்க போகுது. அப்போ நாங்கள் அது வரையக்குள்ள கொஞ்சம் நாட்டு நடப்பு தெரிஞ்சாக்கள் பேப்பர் செட் பண்ணுவார்களாக இருந்தால் இணைய மூலமான வியாபாரம்
அடுத்தது ஆன்லைன் எஜுகேஷனை பற்றியும் கொஞ்சம் பார்க்கணும். சரிதானே? அதாவது இணைய வழி மூலமான கல்வி நடவடிக்கை. இப்ப இணைய வழி மூலமான கல்வி நடவடிக்கைகள் என்றால் நானும் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறதும் ஒரு இணைய வழி மூலமான கல்வி நடவடிக்கை தான். முந்தைய நீங்கள் படிக்கிறதுன்னா நான் எங்கேயாவது சனி ஞாயிறு இடத்துல வகுப்பு போடுவேன், நீங்க வெள்ள நடும்பி சாப்பாடும் கட்டி போத்தல்ல தண்ணியும் எடுத்துக்கொண்டு வந்துக்கிறங்க வேணும். பிறகு வகுப்பெல்லாம் முடிய திருப்பி பஸ்ஸில் ஏறி போக வேணும். ஒரு நாள் முழுக்க அதுதான் வேலை. இது இப்ப கன பேர் சமைச்சு இடியப்பம் புளிஞ்சு சொதி வச்சு ஏன்னு சொதி அவிய வச்சாச்சுது, தேங்காய் திருவி ஆச்சுது, மியூட் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் கேளாம மைக்க ஓ பண்ணிட்டு நானே ஓ பண்ணிட்டேன். தேங்காயை திருவியும் படிக்கலாம், வெங்காயம் பச்சை மிளகா உரிச்சு மரக்கரை வெட்டி கொண்டும் படிக்கலாம், சரியா? புட்டு கொத்தி கொண்டும் படிக்கலாம். அப்ப பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய அதை விட உலகத்துல எங்க இருந்தாலும் வெள்ளன் ஒரு சகோதரன் கேட்டார், உங்களை எனக்கு தெரியாத ஒரு உங்களை பார்க்க போறேன்னு சொல்லி. அதுபோல உலகத்திலே எங்க கல்வி வழங்கப்பட்டாலும் அந்த கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு வழி திறந்திருக்கு. முந்தி அப்படி இன்றைக்கு நாங்கள் உலக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டு படிக்கிறோம், சரிதானே? அயர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரித்தானியா போன்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கிற சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இங்க இருந்து கொண்டு சட்டங்களை படிக்கக்கூடியதா இருக்கு ஆன்லைன் எஜுகேஷன். நிறைய நேரம் மிச்சம், பயணம் மிச்சம், செலவு மிச்சம், சரிதானே? அப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. உலகம் முழுவதும் நெருங்கி எங்கள்கிட்ட ஒரு கிராமமா வந்துட்டுது ஆன்லைன் எஜுகேஷன்ல. இப்படி எல்லாம் இருக்கு. என்ன குறைபாடு இருக்குது? ஒரு வகுப்புல 200 பேர் படிக்கிறாங்க. இந்த இதுல இப்ப 80 பேர் இருக்கிறீங்க. 80 பேர்ல ஒருவருக்கு ஒருவர் எத்தனை பேரை தெரியும்? ஒருவர் பார்த்து சிரிக்கிற நீங்களோ? கொண்டு வந்த பலாப்பழத்தை ஆளுக்கால் பகிர்ந்து உண்ணும் அனுபவம் வருமோ? ஆசிரியர் படிப்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஹேர் ஸ்டைல் இப்படி முடிவெட்டக்கூடாது, இப்படி ஷர்ட் போடக்கூடாது, சப்பாத்து மினுக்கி போட வேணும். ஏன்னா முந்தைய எங்களுக்கு சின்ன வயதுல சொல்லுவாங்க, நிகம் வெட்ட வேணும், பல்லு மஞ்சளாக கிடக்குது, கறி போட்டு உப்பு போட்டு சப்பி பல்லு விளக்க வேணும், சரியா? இப்படியாக மனித விளம்பியங்கள், நாகரிகங்கள், பண்பாடு, சமூக உறவு, நட்பு போன்றவற்றை வளர்ப்பதற்கு ஆன்லைன் எஜுகேஷன் உதவாது. அதனால பிரயோசனம் இல்லை. அது வேற, சரிதானே? ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான உறவு முறைமை, அவர்களுடைய தனிப்பட்ட கரிசனைகள் என்பவற்றுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இல்லை என்று சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் முயற்சி செய்யலாம். என்னுடைய ஆசைகள்ல ஒன்று, நான் அதை செய்கிறேன் என்று நினைக்கிறேன், சரிதானே? அப்போ அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதையும் சொல்லி போட எங்களுடைய கடைசி சொல்லுச்சு, இதுக்கு என்ன தீர்வு, சரிதானே? இதுக்குரிய தீர்வு என்ன? ஏன் அந்த பகுப்பாய்வு கட்டுரைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்றால் இதுதான் முக்கியம். பகுப்பாய்வு, அனலைஸ் பண்ணணும். அதுகின்ற நன்மை தீமைகளை பகுப்பாய்ந்து தீமைகளிலிருந்து விடுவதற்குரிய வழிமுறைகளையும் நன்மைகளை அதிகரிப்பதற்குரிய வழிமுறைகளையும் கண்டுபிடிக்கிறது தான் பகுப்பாய்வு கட்டுரை. சரி, அப்ப நான் இந்த இடத்துல அதிகமாக தேங்கி நிற்காம என் பிள்ளைகளுக்கு ஒரு 4 அல்லது 5 விஷயம் மிக முக்கியம். போதைப் பொருள் விளங்குதா? அந்த காலத்துல நடக்கிற போதைப் பொருள் சம்பந்தமான, போதைப் பொருளுக்கு நன்மை இருக்குன்றெல்லாம் சொல்லக்கூடாது, முக்கியம், சரிதானே? போதைப் பொருள் தொடர்பான நன்மை இருக்குது என்று சொல்லக்கூடாது. ஆனா போதைப் பொருட்கள் உலகத்துக்கு எப்படி அறிமுகமானதுன்றதை பற்றி உங்களுக்கு தெரியும். வலி நீக்கும் மருந்துகளாகத்தான் அவை அறிமுகமாகி, மிகவும் வேதனைப்படுகிறவர்களுக்கு அந்த மருந்துகள்ல ஒரு சிறுசை கொடுத்தா, கொஞ்சத்தை கொடுத்தால் அவர்கள் அந்த வேதனையை மறந்து கொஞ்சம் பாடி ரிலாக்ஸ் பண்ணுவார்கள். அந்த நோயிலிருந்து தற்காலிகமாக அவர்கள் விடுதலை பெறுவார்கள். அது பிற்காலத்துல உலகத்துல யுத்தங்கள் வந்த நேரத்துல யுத்தத்துல ஈடுபட்ட படையினரை தற்காலிகமாக அவர்களை வேகம் கொள்ள செய்கின்ற அசுரத்தன்மையை உண்டாக்குகிற நோக்கத்திலே அவர்களுக்கு சில இடங்கள்ல போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது, சரிதானே? ஹிட்லருடைய படையில் இருந்தவர்களுக்கு அவ்வாறான போதைப் பொருட்களை வழங்குவதற்கு சொல்லியும், அவ்வாறு போதைப் பொருளை பெற்றுக்கொண்டவர்கள் மிக அசுரத்தனமாக சாதாரண மனிதர்கள் செய்கிறதை விட பல மடங்கு கடினமான வேலைகளை அவர்கள் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களுக்கு அது மிகுந்த உடல் உபாதைகளையும், பற்கள் கரைகிறது, முரசு கரைகிறது, உடல் நரம்பு பாதிக்கப்படுகிறது, பாலியல் இயலாமை போன்ற பல பிரச்சனைகள் பிற்காலத்துல வந்தது. ஆனால் உடனடியாக அவர்களை உற்சாகமானவர்களாக ஆக்குறதுக்காக அது பயன்படுத்தப்பட்டது, சரிதானே? அதுபோல மருந்துகள் தயாரிப்பதற்காக இங்க இப்போதும் இலங்கையில அபின் போன்றவை மருந்துகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. அப்படியாக அது வந்திருக்கு.
காசு கிடைச்சால் காணும் என்று சொல்லி மனித நாகரிகம் அல்லது மனித மாண்பு பண்பாடு ஒழுக்கம் போன்றவற்றின் மீது நம்பிக்கை குறைச்சு வெறும் உலோகாயுத முறை உலோகாயுத வாழ்க்கை முறை உலோகாயுத வாழ்க்கை முறை என்றால் பணம் ஈட்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட வாழ்க்கை முறையில மனிதர்களுக்கு இடையில இந்த ஒழுக்கத்தை தாண்டி இவ்வாறு இந்த போதைப் பொருட்களின் மூலமாக வருமானம் உழைக்கிறது. அதே போல முறையற்ற விதமாக மகிழ்ச்சி அடையும் நோக்கில இன்பம் அனுபவிக்கும் நோக்கில மனிதர்கள் இவற்றை பயன்படுத்தி சிறு வயதிலேயே அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து போகிறது. இப்படி அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த விஷயங்களை சொல்ல சரிதானே. அப்ப இந்த போதைப் பொருளை எவ்வாறு இல்லாம செய்யலாம், போதைப் பொருளை எவ்வாறு இல்லாம செய்யலாம், அப்படி நீக்கலாம் என்றால் நீங்க எப்பவுமே முதலாவது சொல்ல வேணும், மனிதர்களுடைய நடத்தையிலையும் அவர்களுடைய எண்ணத்திலையும் அவர்களுடைய விருப்பத்திலையும் மாற்றத்தை உண்டாக்கும். அப்ப சமய ரீதியான பிரச்சாரங்கள், மாணவர்களுக்கு கல்வியின் மூலமாக அதன் தீமைகளை, அதாவது பாடத்திட்டத்துல பாடசாலை பாடத்திட்டத்துல கல்வி திட்டத்துல அவற்றை உள்ளடக்கிற அவற்றினுடைய தீமைகளை கடுமையாக வலியுறுத்தக்கூடிய கல்வி திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். சரிதானே. சமூக அமைப்புகளுக்கு அதிக அளவில் அதிகாரம் கொடுக்க வேணும், சட்டத்தை ஒழுங்க நிலைநாட்ட வேணும். இன்னும் ஒன்று இருக்குது, நான் இதை சொல்லுகிற போது அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நோக்கப்படும். இப்போ பாருங்க பிள்ளைகள், மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருப்பதால, பார் இருக்கிறதால கசிப்பை காய்ச்சலாக்கள் அல்லது கசிப்புக்கு தேடி போய் அதை குடிச்சு போகிற ஆக்களின் அளவு குறைவடை இல்லையா. மதுபான சாலை ஒரு ஊர்ல பார் இருக்குமாக இருந்தால் கசிப்பு குடிச்சு செத்து போற ஆக்களின் அளவு குறை. அக்கா சாராயம் குடிச்சா நல்லதோ எனக்கு கூட நான் சொல்றது, கசிப்பு குடிக்கிறத விட சாராயம் குடிக்கிறது நல்லது. என்ன உள்ளூர் பனம்பொருள் உற்பத்திகள், தென்னை உற்பத்திகள், பனங்கள் தென்னங்கள் போன்றவற்றை நியாயமான வகையில விற்பனை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் காணப்படுமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சாராயத்துக்கு போவாங்க. பார் இருந்தா குறிப்பிட்ட ஆக்கள் கசிப்புக்கு போகும். சரியா. அப்போ இதை நான் என்ன சொல்லுகிறேன், சில வகையான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு அல்லது மக்களுக்கு கிடைப்பதற்கான சட்ட ரீதியான அனுமதியையும் வழங்க வேண்டும். இதுவும் போதையை தடுக்கிறதுக்கு ஒரு முறை. சரிதானே. இப்ப பாருங்க, சாராயம் விற்கிறதன் மூலமாக கசிப்பை நாடி போகிறவர்களுடைய அளவை குறைக்க, கசிப்பை கட்டுப்படுத்த. அதே போல இந்த மென் போதைப் பொருட்கள் இருக்குது, சில நாடுகள்ல அவை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு புகையில மிக தீங்கு விளைவிக்கும், மரணத்தை ஏற்படுத்தும். சரிதானே. மரணத்தை ஏற்படுத்தும் புகையிலை என்பது நிச்சயமாக ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. மதுசாரத்தை விட, மதுபானத்தை விட புகையிலை மிக ஆபத்தானது. சரி. அப்போ ஒரு காலத்துல நான் அதை பற்றி அதிகம் விளக்கமா சொல்ல இல்லை, இந்த புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும், புகை உயிரை கொல்லும் என்ற என்னுடைய குடும்பத்துல மொத்தம் 6 அங்கத்தவர்கள், என்ன விட்டா 5 பேர், என்னுடைய வீட்டுக்காரையும் 4 பிள்ளைகளும், அவ்வளவு பேரும் சடுதியா திரும்பி என்ன பார்ப்பாங்க. இந்த படத்துல இந்த விளம்பரம் வந்த உடனே புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும், புகை உயிரை கொல்லும் என்ற உடனே டக்குன்னு திரும்பி என்ன பார்ப்பாங்க. சரியா. அப்போ அந்த அனுபவத்தை வச்சு கொண்டு தான் சொல்லுவோம், அது மிக பயங்கரமானது, பிடிச்சா விடாது. ஆனால் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு, புகையிலை அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் புகையிலை அனுமதிக்கப்பட்டிருக்குது? இதை அனுமதிப்பதன் மூலமாக கஞ்சா போன்றவற்றுக்கு செல்பவர்களை தடுக்கலாம். இதை விட அது பயங்கரமானதுன்னா கொஞ்சம் பயங்கரம் குறைஞ்சதை அளவு பண்ணி விடுறது. சரிதானே. வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல கஞ்சா இருக்கு, கஞ்சா விலைக்கு வாங்கலாம், அவர்கள் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் எப்படி என்றால், இந்த பாருக்கு லைசன்ஸ் கொடுத்து சாராயம் விற்கிற மாதிரி கஞ்சா அபின் போன்ற மென்தன்மை வாய்ந்த தீவிரமா, இப்ப இந்த என்ன சொல்றது, ஐஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் போதைப் பொருட்கள் இருக்குதானே, குஷ், அப்படி அதை எடுத்தால் கொஞ்ச நாள்லயே மென்டல் ஆகி அப்படியே சீக்கு வந்த கோழி மாதிரி எச்சில் வடிஞ்சு பல்லு அழுகி ஒரு துர்நாற்றம் வீசி அப்படியே செத்து போறது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு சிங்கம் தான். அதுக்கு பிறகு அந்த அசிங்கம் ஆகிறத பார்க்கறதுக்கு கூட இருக்கிறவர்கள் இருக்க மாட்டார், விலத்தீர். அப்ப அப்படி அந்த
அசிங்கமாகி கேவலப்பட்டு செத்து போறதை விட இது பரவாயில்லை என்பது போன்ற ஒரு கோட்பாடு உலகத்துல இருக்கு. சரிதானே? பல நாடுகள்ல அது அனுமதிக்கப்பட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் இருக்கு. நான் சொல்லுகிற போது கொஞ்சம் உங்களுக்கு அதிக பிரசங்கித்தனமா நீங்கள் உணர்றீங்களோ தெரியாது. சில நாடுகள்ல விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் விபச்சாரத்தை அனுமதித்திருக்கிறார்கள் என்றால், ஒழுக்கமாக வாழ நினைக்கிற பெண்களுக்கு அந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கு. யாருக்கும் ஒரு விதமா எண்ணம் வருகிறவன் விபச்சாரம் நடக்கிறது போயிடுவான். தெருவால ஒழுங்கா போற பிள்ளைய பிடிச்சு இழுத்து காட்டுக்குள்ள கொண்டே கொலை செய்ய மாட்டான். சரிதானே? இது தடுக்கப்பட்ட நாட்டில கற்பழிப்பு, அதுக்கான கொலை, சிறுமிகள் துஷ்பிரயோகம் என்றது அதிக அளவில் நடக்கும். எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு நியாயம் இருக்கு. சரிதானே? விபச்சாரம் அனுமதிக்கப்பட்ட ஒரு நாட்டில இந்த கற்பழிப்பு, அதன் மூலமாக நடக்கக்கூடிய கொலைகள், சிறுமிகளினுடைய துஷ்பிரயோகம், சிறுமிகளினுடைய கொலைகள் என்பவற்றின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். பிரச்சனைக்குரியவன் அந்த ஐடியா இருக்கிறவன் அங்க போயிடுவான். சரியா? அதே போலதான் நான் சொல்லுகிறது, இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒரு முறைமையினூடாக மென் போதைப் பொருட்களை அனுமதிப்பதும் ஒரு வகையான முறைமைதான். அது உலகத்துல பின்பற்றப்படுகிற ஒரு நுட்பமாக அல்லது ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறையாக இருந்திருக்கிறது. அப்படி நீங்களெல்லாம் கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து எழுதியெல்லாம் வாசிக்கிறவ யோசிப்பார், எப்படியும் கணக்கு யோசிக்கிறான்டாப்பா என்று சொல்லி பகுப்பாய்வு கட்டுரை என்பது அந்த வகையில தான் இருக்கும். அப்ப நான் பிள்ளைகளுக்கு இந்த தலையங்கத்தை வச்சுக்கொண்டு ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கேன். நான் காலப்போக்கில் இன்னும் சொல்லுவேன். சரிதானே? இந்த தொடர் நாடகங்கள், அதுகளை நீங்க பார்க்கலாம். தொலைக்காட்சி தொடர் நாடகங்களினுடைய சமூக தாக்கம், தொலைக்காட்சி தொடர் நாடகங்களினுடைய சமூக தாக்கம் தொடர்பாகவும், சமூகவியல் விளைவுகள், அதை நன்மை தீமை எல்லாத்தையும் சொல்லலாம். சரிதானே? சமூகவியல் விளைவுகள் தொடர்பாக நீங்கள் சொல்லலாம். தொலைக்காட்சி தொடர் நாடகத்துக்குள்ளால மிகச்சிறந்த இலக்கியங்களையும் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மகாபாரதம், ராமாயணம் போன்ற மிகச்சிறந்த இலக்கியங்கள், அல்லது இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு, முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு என்பவற்றை கூட தொடர் நாடகங்களுக்கு கூட கொண்டு சேர்க்கலாம். நல்லதும் செய்யலாம். அது தனிய பிரச்சனை தான் இல்லை. சரியா? அப்ப இது மாதிரியாக பகுப்பாய்வு செய்ய பிள்ளைகள் பழக வேண்டும். நீங்கள் சமூக வலைத்தளங்கள், சரிதானே, அதே போல பிளாஸ்டிக் பொலித்தீனுடைய பாவனை, இணைய வழியிலான வணிகம், இணைய வழியிலான கல்வி, அதாவது ஆன்லைன் எஜுகேஷன், போதைப் பொருள் பாவனையை தடுப்பது தொடர்பானது, தொலைக்காட்சி தொடர் நாடகங்களால் ஏற்படக்கூடிய சமூக விளைவுகள், சரிதானே, முதியோர் சனத்தொகை அதிகரிப்பதால் ஏற்படுகிற தாக்கங்கள், மொத்த சனத்தொகையில முதியோர் சனத்தொகை இப்ப அதிகரித்து கொண்டு வருது. சரி, இதனால ஏற்படுகிற தாக்கங்கள், இப்படியாக இந்த விஷயங்களை இப்படி கொஞ்சம் சமூகத்துல பேசப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் இணையதளங்கள்ல தேடி வாசிங்கோ. இந்த 5 நாள் உங்களுக்கு நான் ஓய்வு தர போறேன். நாளைக்கும் வகுப்பு இருக்கும், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். இந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் வாசிக்கக்கூடிய எல்லாத்தையும் வாசிட்டு முடிச்சு போடுவோம். சரி, ஒரு கட்டுரைக்கு இப்படித்தான் நீங்க தயார்படுத்துவீங்க. அப்ப பாருங்க, கட்டுரை ஒன்று வரும், அது முன்பின்னாக வரலாம். அப்போ வரும், எங்க வரும் என்று சொல்லி சொல்ல இயலாம். சரியா? அடுத்த 2வது விஷயம் பாருங்க, இன்னொன்று இதுல கேட்டிருக்காங்க, இதுல இருக்கிறத நான் பிள்ளைகளுக்கு வாசிக்கிறேன். புப்புதுகம கிராமத்தில் வாழும் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம் சார்ந்ததாகும். அண்மையில் இக்கிராமத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இத்தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் இக்கிராமத்தினூடாக பாய்ந்து செல்லும் ஆற்றில் சேருவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இக்கிராமத்தில் வாழும் மக்கள் ஆற்று நீரை விவசாயத்துக்காகவும் அன்றாட தேவைகளுக்காகவும் பயன்படுத்தும் போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதோடு இப்பிரதேசத்தில் சூழல் தொடர்பான பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. உங்களை கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக கருதி இந்த நிலைமையை தடுப்பதற்கு பொருத்தமான உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. அப்போ இந்த கவனிங்க பிள்ளைகள், இந்த பேப்பர்ல 2 கடிதம். ஒன்று இதனுடைய 2வது பகுதியில வரும் உத்தியோகபூர்வ கடிதம், ஒரு ஒபியஸ் லெட்டர் எப்படி எழுதுது என்று.
முதலாவது பாட்டுல ஒரு பப்ளிக் லெட்டர் அப்படி எழுதுறேன்னு சொல்லி சரிதானே. பெரும்பாலும் 10 புள்ளிகள், கட்டுரைக்கு 15 புள்ளி, இதுக்கு 10 புள்ளி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கவனிங்க, ஒரு கடிதம் எழுதுற முதல் ஒரு பொதுவான ஃபார்மேட்டை சொல்லுகிறேன், பிறகு விடைய உள்ளடக்கங்களை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம். சரியா? அடுத்த விஷயம் கடிதம். அப்போ ஒரு கடிதம் எழுதுகிற போது நீங்க சாதாரணமாக உங்களுடைய பெயர், முகவரி, திகதி என்பவற்றை வலது பக்க மேல் மூலையிலே எழுத வேண்டும். மிக பெரிய நபர்கள் கூட இவ்வாறான தவறுகளை செய்கிறார்கள், அப்படி இல்லாமல் செய்கிறார்கள். அண்மையில ஒரு கடிதம் ஒன்று வாசிச்சன், இலங்கையினுடைய மிக சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அவர், சரிதானே. ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறேன். ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிற போது அப்படி எழுதுகிறார், திருமிகு ஏஆர் ரகுமான் அப்படி எழுதுகிறார். திருமிகு ஏஆர் ரகுமான், இசையமைப்பாளர், தமிழ்நாடு ரெண்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு இதுல 7/12/2024 என்று சொல்லி திகதி போடப்பட்டிருக்கு. முகநூல்ல அந்த கடிதம் இருந்து, சரியா. அவருடைய பெயரை எழுதி, அவற்றை அட்ரஸ் எழுதி, யாருக்கு போகுதோ அவருடைய விவரத்தை எழுதி போட்டு அதனுடைய கீழ்ப்பகுதியில திகதி போடப்பட்டிருக்கு. அப்போ ஏன் அப்படி செய்கிறார்கள்? அதே போல யாழ்ப்பாணத்தில் இயங்குகிற ஒரு முக்கியமான தமிழ் வளர்க்கின்ற அமைப்பிலையும் பார்த்தன், எனக்கு கடிதம் வருகிறது என்றால், அப்ப திரு வேலாயுதம் சிவராஜா, தேர்தல் ஆணையாளர் மன்னர் அண்டு போட்டுட்டு அதுக்கு கீழே திகதியை போட்டிருக்க, சரிதானே. அப்ப அந்த அந்த அமைப்பு ஒரு தமிழ் வளர்க்கிற முக்கியமான பெரிய அறிஞர்களை கொண்ட அமைப்பு, அப்படித்தான் போட்டிருந்தேன். இப்போ எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சில வேளையில மிக மெத்த படித்தவர்கள், தமிழ் வித்துவம் சார்ந்தவர்கள் அப்படித்தான் போடுவார்களோ தெரியும். அப்ப நீங்கள் முக்கியமாக பார்க்க வேணும், ஒரு கடிதம் எழுதுறீங்களாக இருந்தால் இந்த திகதி போடுறது அதெல்லாம் உங்களோட அட்ரஸுக்கு கீழே தான் போடணும், எழுதுறவருடைய விவரத்துக்கு கீழே போடக்கூடாது. இப்ப நீங்க யாருக்கு கடிதம் எழுத போறீங்க, இது ஒரு உத்தியோகபூர்வ கடிதமா அல்லது சாதாரண கடிதமா, உறவுமுறை கடிதமான்னு பார்க்கிற போது உங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு வரும். பிரதேச செயலாளருக்கு எழுதுறது உத்தியோகபூர்வ கடிதம் தான், ஆனால் அது ஒரு அலுவலக கடிதம் அல்ல. அதான் வித்தியாசம். பிரதேச செயலாளருக்கு நீங்க கடிதம் எழுதுறது அது ஒரு உத்தியோகபூர்வ கடிதம், அது உறவுமுறை கடிதம் அல்ல. அவர் கூட மாமன், மச்சான், அத்தான், தம்பி, தங்கச்சி சம்பந்தி இல்லை, சரிதானே. அவர் ஒரு அரசாங்க அதிகாரி அல்லது உங்களுடைய அரசாங்க சேவகர், அவருக்கு நீங்க கடிதம் எழுதுகிற போது அது உத்தியோகபூர்வமான கடிதம் தான், அலுவலக கடிதம் அல்ல. அலுவலகத்துல இருந்து அனுப்பப்படுகிறது தான் நாங்கள் அது அலுவலக கடித ஃபார்மேட்டுக்கு போவோம். அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்ய வேணும், வலது பக்கத்தினுடைய மேல் மூலையில உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, முகவரி என்றால் இங்க கிராம அபிவிருத்தி சங்கம் என்று சொல்லி இருக்கிறபடியா நீங்கள் புபுது கிராம அபிவிருத்தி சங்கம் அல்லது புபுது கிராம அபிவிருத்தி சங்கம் என்று சொல்லி அதை போடணும். மேலே தானே போட்டிருக்காங்க புபுது கம கிராம அபிவிருத்தி சங்கம் என்று போட்டு உங்களுடைய பெயரை போட்டு எழுதுனீங்கன்றா சரி, போட்டு திகதியை போடுவீங்க. அதுக்கு பிறகு வலது பக்கத்தில், இடது பக்கத்துல உங்களோட விலாசம், வலது பக்கத்துல அதற்கு கீழ் அடுத்த பகுதியில் இப்போ நான் கீறி காட்டுறேனே, இப்போ இந்த பகுதியில உங்களுடைய பெயர், முகவரி போன்ற விடயங்கள் எல்லாம் எழுதி போட்டீங்க என்றால் இந்த பகுதியிலே ஆரம்பிக்க போறீங்க, சரிதானே. இந்த பகுதியிலே ஆரம்பிக்க போறீங்கள். பிரதேச செயலாளர் ஏதோ ஒரு பெயரை போட்டு என்ன புதுகம பிரதேச செயலகம் என்று சொல்லி அந்த மாதிரி கொண்டு போடுவீங்க, சரிதானே. போட்டுட்டு மதிப்பிற்குரிய ஐயா அல்லது கனம் பொருந்திய ஐயா இந்த மாதிரியாக, அல்லது அம்மணி, சரிதானே. மதிப்புக்குரிய ஐயா, மதிப்புக்குரிய அம்மணி போன்ற விழிப்புக்களை நீங்கள் இதுல பயன்படுத்துவீங்க. இது போன்ற விழிப்புக்கள், மதிப்புக்குரிய ஐயா, அம்மணி போன்று. எப்படியான கடிதங்கள் உங்களுக்கு எழுத பெறும் என்று சொல்லி சொன்னா, நீங்க எழுத வேண்டிய கடிதம் இப்ப இப்படித்தான் உண்டு.
ஒரு இடத்துல தொடர்ச்சியாக நீர் தேங்கி நிற்குது, கழிவு நீர் ஒரு இடத்துல தேங்கி நிற்குது. அதனால அங்க சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகிறது. அதை சீர் செய்ய சொல்லி உள்ளூர் அதிகார சபைக்கு கடிதம் எழுத சொல்லி சொல்லுவார்கள். உள்ளூர் அதிகார சபை என்றால் நீங்கள் நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை இதுக்கு எழுதும். அப்ப மாநகர சபைக்கு கடிதம் எழுத சொல்லி சொல்லுவார்களா? மாநகர சபைக்கு எழுத போறீங்கன்னா ஆணையாளர் மாநகர சபை, சரிதானே? நகர சபை பிரதேச சபையாக இருந்தால் நீங்கள் செயலாளருக்கு எழுதலாம், அது செயலாளர் இருப்பார். மாநகர சபைக்கு ஆணையாளர் இருப்பார். அப்ப ஆணையாளர் எந்த மாநகர சபையோ பிரதேச சபையோ கற்பனையா தான் எழுத போறீங்க, அதை போட்டாச்சு. போட்டு அதுக்கு பிறகு மதிப்பிற்குரிய ஐயா அல்ல மதிப்புக்குரிய அம்மணி என்று சொல்லி எழுதுறீங்க. எழுதி போட்டு நீங்கள் என்ன விஷயத்தை எழுத போறீங்களோ, சரிதானே? இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இதுல என்ன விடயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஆற்று நீரில் தொழிற்சாலை கழிவு நீர் கலப்பதனை தடை செய்தல், அல்லது ஆற்று நீரில் தொழிற்சாலை கழிவு நீர் கலப்பதற்கான தீர்வினை கோருதல். இந்த மாதிரி அவர் வாசிச்ச உடனே அவருக்கு விளங்க வேணும் நீங்கள் என்ன உள்ளுக்கு எழுதுறீங்க. ஆற்று நீரில் தொழிற்சாலை கழிவு கலப்பது தொடர்பான தீர்வினை கோருதல் அல்லது கலப்பது தொடர்பான முறைப்பாடு, இந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. அப்ப ஒரு தலைப்பு ஒன்று போட்டாச்சு. இதுல ஒரு தலைப்பு ஒன்று போட்டு அதுக்கு கோடும் போட்டோம். ஒரு தலைப்பு ஒன்று போட்டுட்டீங்க, போட்டுட்டு ஒரு கோடு ஒன்று போடுவீங்க. எப்பவுமே நீங்கள் கடிதம் எழுதுகிறவரை முதல் பந்தியில கொஞ்சம் வியந்து போற்ற வேண்டும். அது ஒரு அழகான கடிதமாக அமையும். கடிதம் எழுதுகிற நபரை வியந்து போற்ற வேண்டும், சரிதானே? அப்ப எங்களுடைய கிராமத்தின் சமூக பொருளாதார பண்பாடு கல்வி சார்ந்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தாங்கள் ஆற்றி வருகின்ற சிறந்த சேவைக்காக இந்த வேளையில தங்களுக்கு நன்றி அறிதலை தெரிவிக்க விரும்புகிறோம். அல்லது கடந்த காலங்களில் நமது பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அபிவிருத்திக்காகவும் தாங்கள் ஆற்றி வருகின்ற அரிய கர்மங்களை நன்றியோடு நினைவு கூர்ந்தபடி இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறோம். அந்த நீங்க நிறைய நல்லதெல்லாம் செய்திருக்கிறீங்க, அது எங்களுக்கு ஞாபகம், அது எங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது, நாங்கள் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறோம், சரிதானே? ஒரு உள்ளூர் அதிகார சபைக்கு எழுத போறீங்கண்டா, மாநகர சபை நகர சபை பிரதேச சபைக்கு எழுதுறீங்கண்டா, எங்களுடைய பிரதேசத்தினுடைய மேம்பாட்டுக்காக பிரதேச அழகுபடுத்தல், சுகாதாரம் பேணல், என்ன பொதுமக்களுக்கான சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற பல்வேறு விடயங்களில் தாங்கள் வழங்குகின்ற அதி உன்னதமான சேவையினை இந்த வேளையில வியந்து போற்றுவதோடு மேலும் ஒரு கோரிக்கையினை தங்களுடைய தயவான கவனத்துக்கு முன்வைக்க விரும்புகிறோம். இந்த மாதிரி அதிகமாக அலட்டாம ஆக சுருக்காம ஒரு 2-3 வரையில அவர் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி, அவருடைய முக்கியத்துவம் போன்ற விடயங்களை சுருக்கமாக எழுத வேண்டும், சரிதானே? அதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனையை எழுத வேண்டும். மிகச் சுருக்கமாக உங்களுடைய பிரச்சனை எழுத வேண்டும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் என்றால், இப்படி கழிவு நீர் கலக்கிறது, நீர் தேங்கி நிற்கிறது, ஏதேனும் ஒரு பிரதேசத்துல இருக்கிற வெற்று காணிக்குள்ள ஊர்ல இருக்கிறவன் கண்டவன் நின்றவன் எல்லாம் எல்லா கழிவுகளையும் கொண்டு எரிஞ்சு போட்டு போகிறது, அதனால அங்க நுழம்பும் கொசுவும் இன்னும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய எலிகளும் பாம்புகளும் போன்ற பல்வேறு ஆபத்தான ஜந்துக்கள் அங்க பரவி அந்த பிரதேசத்தின் சுகாதாரத்துக்கு தீங்கு செய்து கொண்டிருக்குது. அவர்கள் கொண்டு வந்து வீசி போட்டு போற கழிவுகளை காகங்கள் எடுத்து கொண்டு போய், நாய்கள் எடுத்து கொண்டு போய் வீடுகள்லையும் கிணறுகள்லையும் போடுவதன் மூலமாக மிக அசுத்தங்கள் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரியாக, சரிதானே? அவங்க இப்ப வீட்டுல கோழியை வெட்டிட்டு அல்லது ஆடு வெட்டிட்டு மாடு வெட்டிட்டு அந்த கழிவை கொண்டு வந்து அந்த அதுக்குள்ள எறிஞ்சு விட்டு போறாங்க. அதை நாய் தூக்கி கொண்டு வந்து வீடுகளில் வைக்குது. காகம் கொத்தி கொண்டு போய் கிணத்துக்கு மேல இருக்கிற மரத்துல வச்சு கொத்தி சாப்பிட்டு கிணத்துக்குள்ள போடுது. இந்த மாதிரியான அரியண்ணங்கள் நடக்குது. அதே போல ஒரு விவசாய வீதி இருக்குது உங்களோட பிரதேசத்துல.
ஒரு இடத்துல விவசாய வீதி இருக்கு. விவசாய வீதி என்ற 2 கிராமங்களை இணைக்கிறது. இடையில வயல் இருக்குது. அந்த வயலுக்கூடாக ஒரு வீதி ஒன்று போகுது. அது நீண்ட காலமா திருத்தப்படாமல் குண்டும் குழியும் பள்ளவுமா இருக்குது. அது பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு மாரி காலத்துல அதுல தேங்கி நிற்கிற தண்ணியால விபத்துக்கள் ஏற்படுகிறது. வாகனங்கள் விலத்தி செய்ய போகிற போது இந்த சேறு வாரி அடிக்கப்படுகிறதால அவங்க ரொம்ப கேவலமா போறாங்க. உடுப்போல் எல்லாம் ஊத்தி ஆகுது. அதே போல வயலுக்கு உள்ளீடுகளை ஏற்றி கொண்டு போகிற போது விபத்துகள் ஏற்பட்டு டிராக்டர் பட்டி பிறண்டு போகுது. நெல்லை ஏற்றி கொண்டு வரையக்குள்ள விபத்து ஏற்படுகிறது. அண்மை காலத்துல அந்த வீதியால ஒரு கற்பிணி பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு போன போது ஏற்பட்ட தாமதம் காரணமாக அவருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டு தப்பிட்டார் அல்லது செத்துட்டார். பாம்பு கடிச்ச ஒரு தடவை அந்த பாதையால விரைவாக கொண்டு போக முடியாமல் போனதால அவர் ஆபத்தான கட்டத்தில் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருந்தது. விரைவாக வந்திருந்தால் குணப்படுத்தி இருக்கலாம் என்று வைத்தியசாலையில சொன்னார்கள். கார்டு அட்டாக் வந்த ஒரு தடவை கொண்டு போய் அவருடைய இலையை செத்து போயிட்டார். இந்த மாதிரியாக கொஞ்சம் துன்பங்களை நீங்கள் எழுதலாம். இந்த வீதியை செப்பனிடுவதில் என்னென்ன தேவைப்பாடு இருக்கு, அதுல என்ன குறைபாடு இருக்கு, எப்பவுமே ஒரு குறைபாட்டை சொல்ல போறீங்க. அப்ப முதல் அவர்களை நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. நீங்கள் சிறப்பா எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையில உங்கள்கிட்ட நாங்கள் இன்னும் ஒரு பிரச்சனையை சொல்றோம் ஐயா, கொஞ்சம் கவனிங்கோ என்று சொல்லி போட்டு அடுத்த பந்தியில பிரச்சனைய ரொம்ப நீட்டி முழக்கக்கூடாது. ஆனால் அந்த பிரச்சனையினுடைய ஆழம் அதுக்குள்ள இருக்கும். சரிதானே? என்னென்ன தீங்குகள் அதுல நிகழுது என்று சொல்லி இருக்க வரும். அந்த பிரச்சனையை ஏன் தீர்க்க வேணும் என்கிறத நீங்க 3வது பந்தியில எழுது. அதுக்குரிய ரேஷனாலிட்டி எழுதணும். ரேஷனாலிட்டி அதாவது நியாயப்பாடு, ஜஸ்டிபிகேஷனை நீங்கள் கொடுக்கணும் கேட்டேன். சரிதானே? இந்த வீதி 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயணம் செய்கிறார்கள். விவசாயிகள் விளைபொருட்களை கொண்டு போகினோம், விவசாய உள்ளீட்டை கொண்டு போகினோம். இந்த 2 கிராமங்களை இணைக்கிற பிரதானமான போக்குவரத்து மார்க்கமாக இது இருக்குது. பாடசாலை பிள்ளைகள், வைத்தியசாலை பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் எல்லாம் இந்த வீதியால தான் போகினோம். இந்த விபத்துக்களால உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் ஏற்படுகிறது. இந்த மாதிரி சரியா? இது ஏன் கட்டாயம் செய்ய வேணும் என்று சொல்லி சரிதான். அடுத்தது அதிന്റെ பெனிஃபிட்ஸை நீங்க சொல்லணும். இதை செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சுருக்கமாக சொல்லும். சரிதானே? கல்வியில ஆர்வம் ஏற்படும், விவசாயிகளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும், வாகன உதிரி பாகங்கள் பேணப்படும், சிறந்த போக்குவரத்து முறை ஒன்று இருக்கும், நோயாளர்கள் கர்ப்பவதிகள் போன்றவர்களை இலகுவாக அதே போல விச ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டவர்களை இலகுவாக கொண்டு போகலாம். பாடசாலை பிள்ளைகள் விருப்பத்தோட பள்ளிக்கூடம் போவினம். அதே போல விவசாய விளைபொருட்களை வாங்குறதுக்கு வியாபாரிகள் வருவார்கள், அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் வாரதால விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பு கிடைக்கும். சரிதானே? கிராமம் அழகாகும், கிராமத்தினுடைய அபிவிருத்தி தூண்டப்படும். இந்த மாதிரி இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று சொல்லவும், அத்தோட இந்த அபிவிருத்தியை செய்கிற போது நீங்கள் என்ன செய்வீங்கள் என்று சொல்லியும் சொல்லவும். இப்ப சும்மா ஓடர் போடுற வேலையை மட்டும் இல்லாம உங்களுடைய சமூக பொறுப்பையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரியா? அந்த சமூக பொறுப்புன்றது எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க? நீங்கள் இந்த வீதியை புனரமைக்கிற போது தங்களால ஒதுக்கப்படுகின்ற நிதி சார்ந்த மட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில நாங்கள் கிராம அபிவிருத்தி சங்கம், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பொது அமைப்புகள், இளைஞர்கள் போன்றவர்கள் மூலமாக சிரமதான அடிப்படையில எங்களால் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை தங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அதே போல குப்பை கூலங்கள் சம்பந்தமாக சொல்றதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு குப்பை தொட்டியை வையுங்கோ. சரிதானே? அது தொடர்பான பராமரிப்பு அந்த மாதிரியான மற்றது குப்பை தொட்டியில குப்பைகளை முறைப்படியாக உரிய குப்பை தொட்டிகள்ல உரிய குப்பைகளை இடுவது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அவர்களுக்கான கழிவகற்றல் கல்வியை வழங்குவது போன்ற விடயங்களை எங்களுடைய சனசமூக நிலையமோ கிராம அபிவிருத்தி சங்கமோ செய்யும். நீங்கள் கலரா தொட்டி வச்சா என்ன, பச்சை சிவப்பு மஞ்சள் வச்சீங்க என்றால் அது மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், இரும்புகள், கண்ணாடி, பிளாஸ்டிக், பொலித்தீன் என்று தரம் பிரித்து அந்த குப்பைகளை உரிய குப்பை தொட்டிகளில் இடுவதற்கு நாங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்துவோம். அதே போல தாங்கள் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கூட்டங்கள் போன்றவற்றை ஏற்பாடு செய்யும் போது அதற்கான அனுசரணையை நாங்கள் வழங்குவோம். அதாவது டீ பிஸ்கட் கொடுப்போம், கதிரை தருவோம், மண்டபம் தருவோம். அதற்கான அனுசரணையை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம்.
என்பது போல அந்த எழுதி கடைசியா முடிக்கைகள்ல தங்களுடைய விரைவான சாதகமான பதிலுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். தங்களுடைய விரைவான சாதகமான பதிலுக்கு நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பது போல ஒரு செய்தியை சொல்லி இவ்வண்ணம் உண்மை உள்ள அல்லது பணி உள்ள என்று சொல்லி ஒரு கையெழுத்தை போட்டு அந்த கடிதத்தை முடிக்க வேண்டும். அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் எப்படி எழுதுறது? இது நான் சொல்லுகிறது மொழி பகுதியில். சாதாரண பொதுமகன் அல்லது கிராமத்தில் வாழுகிற ஒரு பொதுமகன் ஒரு அரச நிறுவனத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிற போது அந்த ஃபார்மெட் அது பல விடயங்களாக இருக்கலாம். கழிவகற்றுவதாக இருக்கலாம், நீர்ப்பாசன வசதியை தர சொல்லி கேட்கலாம், குளத்தை புனரமைச்சு தர சொல்லி கேட்கலாம், அல்லது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றை அமைச்சு தாருங்க கொண்டு கேட்கலாம், ஒரு முன்பள்ளி சரிதானே ஒரு முன்பள்ளி ஒன்றை செய்து தர சொல்லி கேட்கலாம், அல்லது விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்து தரும்படி கேட்கலாம், இளைஞர்களை புதுப்பிக்க சொல்லி கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இப்படியான விடயங்களை தான் உங்களுக்கு கேட்டு எழுத சொல்லி சொல்வார்கள். அப்ப எழுதுகிற போது நீங்கள் வலது பக்கத்துல உங்களுடைய பெயர், முகவரி, நிறுவனத்தினுடைய விவரம், திகதி, இடது பக்கத்துல குறித்த அலுவலருடைய பெயர் எழுதக்கூடாது, பதவி பெயரைத்தான் எழுதுவோம். சரிதானே? அவருடைய பெயர் எழுதக்கூடாது, பதவி பெயர், அவருடைய நிறுவனம், அவருக்கு கண்ணியமான விழிப்பு. சரிதானே? குறிப்பாக மதிப்புக்குரிய ஐயா அல்லது மதிப்புக்குரிய அம்மணி என்று எழுதினா சரி. அதுக்கு பிறகு நீங்கள் கேட்க போற விஷயத்தினுடைய சாராம்சம் அது கேவலமா தலையங்கம் போடக்கூடாது. இப்போ ஒரு பிரதேசத்துல இந்த எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க, அதை இல்லாமல் செய்யுங்கோண்டா குப்பைகளை அழுவதற்கான கோரிக்கைன்னு எழுதக்கூடாது. சரிதானே? அது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கா. அப்ப நீங்க எப்படி எழுதணும்? உங்களுடைய கிராமத்தின் பொழுது கிராமத்தின் சுகாதாரத்தை சீரமைப்பதற்கான அல்ல சுகாதார நிலைமையை சீரமைப்பதற்கான வேண்டுகோள். சரிதானே? அல்லது கிராமத்தின் கழிவகற்றல் முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்கான வேண்டுகோள். இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தணும். இந்த குப்பை கிடக்க வந்து அள்ளி கொண்டு போகின்ற மாதிரி அந்த கெடிங்க போடக்கூடாது. அதுக்கு பிறகு அவர் மீதான அந்த நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஒரு சிறிய பங்கு. அதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்ன என்று விளங்கக்கூடியதாக தெளிவாக சுருக்கமாக ஒரு பங்கு. நீங்க என்ன கேட்கிறீங்க? மூன்றாவது அதை ஏன் கேட்கிறீங்க, அதை ஏன் கேட்கிறீங்க என்று சொல்லி சொன்னா அதனால உங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன. சரிதானே? நாலாவது அதை செய்தா என்ன நன்மை. அப்போ அதுக்குரிய ரெசனாலிட்டியை கொடுக்குறீங்க. என்ன பிழைகள் வருகிறது அதை நீங்க செய்தீங்கன்னா இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் விளைய தொடங்கும். அப்ப இதன் மூலமாக நீங்கள் இப்படியான நன்மைகளை எங்களுக்கு செய்யலாம் என்று சொல்லி அந்த நன்மையை சொல்றீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பங்கு என்னன்னு சொல்றீங்க. அவர் ஒன்று செய்ய தொடங்கியக்குள்ள நீங்கள் அதுல என்ன செய்து கொடுப்பீங்களா? அதன் பின்பாக மீண்டும் அவர் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த கடிதத்தை முடிப்பீங்க. தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விரைவான பதிலுக்காக நீங்கள் நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்க என்ற விஷயத்தை அவருக்கு சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சு வைப்பீங்கள். அப்ப இப்படி ஒரு கடிதத்தை எழுதுறது எப்போதுமே கன்ஃபார்ம் உங்களுக்கு வேற கடிதம். சரிதானே? ஒரு சிறந்த கடிதம் உண்டு உங்களால எழுதி கொள்ள இயலும். அப்படி ஒரு நல்ல கடிதத்தை எழுதினோன்னா வாசிக்கிறவர் அசந்துடுவார். அப்படியே பிள்ளை சூப்பரா எழுதுது கடிதம் என்று சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போ உங்களோட கட்டுரையும் கடிதத்தையும் பார்த்துட்டாருண்டா அடுத்த கேள்வியை கண்ட உடனே அவர் பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். சரியா? சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பேசலாம். நாங்கள் பிள்ளைகளுக்கு சரி சகோதரங்கள் நாங்கள் தொடர்ந்து பேச போறோம். இதுல இருக்கிறது பாருங்க, ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள சிறிய வாக்கியங்களை இணைத்து பொருள் பொதிந்த தனி வாக்கியமாக எழுதுக. நம் பிள்ளைகளை சொல்லி தந்திருக்கிற ஒரு தனி வாக்கியமா எழுதுங்கோன்னு கேட்டால் நீங்கள் 9 to 13 சொல்லுக்குள்ளே அந்த வாக்கியத்தை அமைக்க வேண்டும். தரப்பட்ட உரைப்பகுதியிலேயோ அல்ல தரப்பட்ட வசனங்களிலேயோ இருக்கிற பிரதானமான பொருள் அவற்றினுடைய 3 கருத்து 4 கருத்து 2 கருத்து இருக்கும், சில வேளை 5 கருத்தும் இருக்கும். அப்படி இருக்கிற போது பிரதானமான கருத்துக்களை எடுத்து ஒன்றாக சேர்த்து அதை 9 to 13 சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடியதாக பொருள் தரக்கூடிய, அதாவது எழுவாய் பயனில எல்லாம் சரியா இருக்கணும். எழுவாய் பன்மையில இருந்தா பயனில பன்மையாக இருக்கணும். எழுவாய் ஆண்பாலாக இருந்தா பயனில ஆண்பாலாக இருக்க வேணும். எப்படியாக பால், திணை, காலம் என்பவற்றில் வலு ஏற்படாத வகையில நீங்கள் எழுத வேணும்.
அப்ப பாருங்க, முதலாவது விஷயம், மாலா தனது திருமணத்தை 2 ஆண்டுகளுக்கு பிற்போட்டாள். அவள் தனது பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முயன்றாள். அவள் வெளிநாட்டுக்கு சென்றாள். அப்போ 3 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கருத்து என்ன? மாலா மாலா தனது தனது திருமணத்தை 2 திருமணத்தை ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிற்போட்டாள். இதுல மாலா தனது பொருளாதார பிரச்சனைக்காக மாலா தனது திருமணத்தை பிற்போட்டது ஒரு விஷயம். என்ன, 2 ஆண்டுகளுக்கு பிற்போட்டாள் அண்டு ஆண்டு எல்லாத்தையும் எழுதின வேண்டாம், அதுல குறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப மாலா தனது திருமணத்தை பிற்போட்டிருக்கிறாள். அடுத்த 2வது, அவள் அவள் பொருளாதார தனது பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறாள். அதுக்கு என்ன செய்கிறாள்? அவள் வெளிநாட்டுக்கு போறாள். வெளிநாட்டுக்கு போறாள். சேர்த்து வசனமாக பிடிக்கலாம். அவள் தனது பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக திருமணத்தை பிற்போட்டு விட்டு வெளிநாட்டுக்கு சென்றாள். எழுத சொல்லுங்க. மாலா திருமணத்தை பிற்போட்டு தனது பொருளாதாரத்துக்காக வெளிநாடு செல்கிறார். இப்படி மாலா தனது பொருளாதாரத்திற்காக திருமணத்தை 2 ஆண்டுகள் பிற்போட்டு வெளிநாடு சென்றார். சரி, இப்போ கவனிங்க. மாலா திருமணத்தை பிற்போட்டு அல்ல தனது திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு சென்றாள். விஷயம் 3 வந்துட்டுதா? திருமணத்தை பிற்போட்டது, பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்தது, வெளிநாட்டுக்கு போனது. மாலா தனது திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு சென்றாள். மாலா தனது திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு சென்றாள். 14 சொல்லு வருது. சரிதானே? மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு சென்றாள் என்று எழுதலாம். தனதுன்னு சொல்ல தவிர தனது பொருளாதார பிரச்சனை என்று விலங்கையில மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க அவள்தானே. அல்ல, மாலா தன் திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு சென்றாள். நான் சொல்ல பொருளாதார பிரச்சனை பொதுவான பிரச்சனை இல்ல உயிர் அவரது பொருளாதார பிரச்சனையோ கேட்டேன். வேற உலக பொருளாதார பிரச்சனையை தீர்க்க போன மாதிரி ஃபீல் பண்ணி விட்டுருவோம் யோசிக்கிறீங்க. சரி, என்ன குழந்தை அவளை பெரிதானே கதைக்கிற மாலா திருமணத்தை பிற்போட்டு தன் பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு போனான். அப்படி எழுதினா பரவாயில்லை. ஓகே, உங்களுக்கு அதுல ஒரு பயம் வந்துடுதல்லோ. அப்ப எழுதினீங்கன்னா பிறகு மனசு அதுலதான் நிற்கும். அது இல்லை அவளின் போடையில அவளின் போடையில என்று பிறகு மற்றது எழுதியர்களையும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கு. அப்ப அப்படி ஒரு சொல் இருந்ததுக்காக உங்களை பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டார்கள். இயலுமான வரைக்கும் சுருக்கி எழுதுங்க. சரிதானே? மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு போனாள், அல்லது தன் பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாடு போனாள், அந்த மாதிரி எழுதினாலும் சரி. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. குறிப்பிட்ட சில நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்தின. வாடிக்கையாளர் பெருமளவு பணத்தை முதலிட்டனர். நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளரின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை. குறிப்பிட்ட சில நிதி நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளரிடமிருந்து அதிகளவு பணத்தை பெற்ற போதும் அவர்களது தேவைகள் நிறைவு செய்யவில்லை. வசனம் சரி, அளவு கொஞ்சம் கூடிட்டு. நிதி நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான வணிகத்தினால் வாடிக்கையாளர் பெருமளவு பணத்தை முதலிட்டு எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல காற்று வீசுதா அல்லது என்ன தெரியல. சரியான சத்தம். நீங்க ஒரு கணிப்பாடுங்க. சரி, வேற யார் பதில் சொல்ல போறது? கௌதமியால் திருப்பி கதைங்க. குறிப்பிட்ட சில நிதி நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்தி
வாடிக்கையாளரிடமிருந்து. இடையில இடையில கவனிங்க. சரியா? குறிப்பிட்டது தேவையோ? கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்திய பெருமளவு நிதி நிறுவனங்கள் ம் பணத்தை முதலிட்ட வாடிக்கையாளருக்கு அவர்களது தேவையை நிறைவு செய்யவில்லை. அதுல அந்த பெருமளவு நிதி நிறுவனங்கள் நீங்க பெருமளவு கவர்ச்சிகரமான நிதி சொல் நிறுவனங்கள் தேவையில்லை தானே சார்? ம் கவர்ச்சிகரமான சொல் வந்து அதுல தேவைப்படாது. அது தேவை. வட்டி வீதத்தை சொல்றேன்னா அது தேவை. ம் சார், அந்த இதுக்கும் தானே சார் என்ன குறிப்பிட்ட சில இந்த போட்டிருக்கு தானே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில நிதி நிறுவனம் அப்படி வராதா? எல்லா நிறுவனத்தையும் சொல்லிடணும் இல்ல சார்? சில நிதி நிறுவனங்கள் போட்டா காணும் தானே. போதும் சார். சில நிதி நிறுவனம், சில நிதி நிறுவனங்கள் என்று சொல்லல, அப்படி சொன்னா எல்லாம் அந்த மாதிரி வந்துடும். சில நிதி நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் நிதி நிறுவனம் சில நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வட்டியை அறிமுகப்படுத்திய போதும் வாடிக்கையாளருக்கான தேவைகளை நிறைவேற்றவில்லை. பணத்தை முதல் வாடிக்கையாளரின் தேவைகளை நிறைவேற்றவில்லை. சில நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வட்டியை அறிமுகப்படுத்தியதால் பணத்தை முதலீடு செய்த வாடிக்கையாளர்களின் தேவைகளை அவை நிறைவு செய்யவில்லை என்றும் எழுதலாம். யார் நிறைவு செய்யல? அந்த நிறுவனங்கள் தானே. சில நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை நம்பி பணத்தை முதலீடு செய்த வாடிக்கையாளரின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை. அல்லது சில நிதி நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தினால் பணத்தை முதலீடு செய்த வாடிக்கையாளரின் தேவைகளை அவை நிறைவு செய்யவில்லை. 3 விஷயம் இருந்தது. ஒன்று, சில நிதி நிறுவனங்கள் கவர்ச்சியான வட்டியை அறிமுகப்படுத்துது. 2வது, வாடிக்கையாளர் பணத்தை முதலீடு வாடிக்கையாளர் தேவையை நிறைவு செய்யவில்லை. வாடிக்கையாளர் நிறுவனங்கள் ஏமாற்றி விட்டது. சரிதானே? இந்த 3ம் அமைகிற விதமாக அந்த வசனம் இருக்க வேண்டும். சில நிதி நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான வட்டியினால் முதலீடு செய்த வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டார். அப்படி எழுதினா பிள்ளையோ? இல்ல. சரி, அடுத்த பாருங்க. பெரும்பாலான பொருளையும் நாங்க போடலாமா சார்? இது இல்லையே. இல்லாத வசனத்தை நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாமா? போடலாம். அப்படி போட வேணும். இல்லாவிட்டால் சில வேளையில எழுத முடியும். சரிதானே? அல்லது ஏமாற்றப்பட்டனால வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவில்லை என்று எழுதலாமா? தேவைகளை நிறைவு செய்யவில்லை என்ற வாடிக்கையாளரை திருப்தி. அப்போ கவர்ச்சியான வட்டியை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளரின் முதலீட்டை பெற்ற சில நிதி நிறுவனங்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை அல்லது அவர்களை திருப்தி செய்யவில்லை என்று எழுதலாம். பொருள் சிதையாமல் நல்ல மொழிநடையில் இல்லைன்னா சரிதானே சார்? உங்களுடைய சொந்த மொழிநடையில எழுதுங்கன்னு சொல்றாங்க. சொந்த மொழிநடை என்றா அது இந்த கருத்து நீங்க கதைக்கிற மொழிநடை அல்ல. இல்ல நல்ல மொழிநடை. உங்களோட சொற்களை பயன்படுத்தி தான் கவர்ச்சிகரமான வட்டியை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர் முதலீட்டை பெற்ற சில நிதி நிறுவனங்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை அல்ல வாடிக்கையாளர் தேவைகளை நிறைவு செய்யவில்லை என்று எழுதினாலும் சரி. சரி, ஓகே. அப்ப அடுத்தது, பெரும்பாலான இளைஞர்கள் பல்வேறு மட்டத்தில் உள்ள பாடநெறிகளை தொடர்கின்றனர். அவர்களுக்கு பொருத்தமான தொழில் கிடைக்கவில்லை. தொழிலுக்கு பாடநெறி சான்றிதழ்கள் முக்கியமற்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. தொழிலுக்கு பாடநெறி சான்றிதழ்கள் முக்கியமற்றதால் இளைஞர்கள் பல்வேறு மட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பாடநெறியை தொடர்ந்தமையால் அவர்களுக்கான தொழில் கிடைக்கவில்லை. இப்ப நீங்கள் இதுக்கு இருக்கிற பிரதானமான விஷயங்களை என்ன எடுக்கணும்? இதுல எத்தனை கருத்து இருக்கு? 3 விஷயம் இருக்கு சார். என்னென்ன இருக்கு?
என்னன்னா பெரும்பாலான இளைஞர்கள் பல்வேறு மட்டத்தில் உள்ள பாடநெறிகளை நிறைய பேர் வந்து வெவ்வேறு பாடநெறியை தொடரினம் அவைக்கு சரியான தொழில் கிடைக்கல சார். ரெண்டாவது தொழிலுக்கு பாடநெறி சான்றிதழும் முக்கியம் இல்லை கிடைக்கல. அதுக்கு இந்த முக்கியமானதா இருக்கல. அப்ப நாங்கள் இப்படி சொல்லலாம் என்னண்டா, இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் என்று சொல்லி இருக்கிறது என்ன, பெரும்பாலான இளைஞர்கள் பாடநெறிகளை தொடர்கின்றனர். அவர்களுக்கு பொருத்தமான தொழிலும் கிடைக்கவில்லை, சான்றிதழும் சந்தர்ப்பம் முக்கியமற்றது என்று பல்வேறு பாடத்திட்டத்தினை தொடர்ந்த போதும் பொருத்தமான தொழில் கிடைக்கவில்லை, அத்துடன் பாடநெறி சான்றிதழ் முக்கியமற்றது. இப்ப உரையாசிரியர் சொல்ல வருகிற பிரதானமான செய்தி என்ன இருக்கு? நான் அதை கடைசி 5ஐயும் கதைச்சு போட்டு கதைப்ப யோசிச்சேன்னா சரி, இப்போதைக்கு அதை கேட்க இல்லை. சரி, நீங்க பாடநெறிய தொழிலுக்கும் பாடநெறிக்கும் சான்றிதழ் சில நம்ம வேற பாடநெறிய படிச்சுட்டு வேற தொழிலுக்கு போயிடும். அப்படியா? சரி, வேற யாராவது பாடநெறி சான்றிதழ்கள் தேவையில்லை, அதைத்தான் அவர் சொல்லுவார். சரி, இப்ப நான் இதுல ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேட்போம். வித்யாகரன், லக்ஷ்மி. ஓகே, லக்ஷ்மியில விடுவோம், மற்றாக்கள் ஓபன் அமைக்க. பாடநெறி சான்றிதழுக்கும் தொழிலுக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னாலும் யாருல பிள்ளைன்னு கேட்கிறேன்? இளைஞர்கள் தெரிவு செய்த பாடநெறி இளைஞர்கள்ல பிள்ளையா, பாடநெறியில பிள்ளையா, தொழில பிள்ளையா? இதுதான் கேள்வி. பாடநெறியில தொழிலுக்குரிய பாடநெறியில தெரிவு செய்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, இளைஞர்கள்ல பிள்ளையா, பாடநெறியில பிள்ளையா, தொழில்ல பிள்ளையா? தொழில் இளைஞர்கள் சார், இளைஞர்கள் வந்து அவர்களுக்குரிய தொழிலும் அதுக்கேற்ற மாதிரி இல்ல, சான்றிதழும் இல்ல. சரி, பாடநெறியில பிளஸ். மகேஷ் கதைங்க. மகேஷ் மட்டும் கல்வி கொள்கை கேட்ட வேலை கிடைக்கிறது. இது எழுதின உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? தொழிற்கல்வி இல்லை என்றுதான் அவற்ற கருத்து. சரியான கல்வி கொள்கை. ஓகே, அவர்கள் சரியான பாடநெறிகளை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த தொழில் கிடைக்கவில்லை, இளைஞர்களுக்கு தொழில் கிடைக்கும். தொழில் வாய்ப்புகள் சலுகை அடிப்படையில வழங்கப்படுது, பாடநெறி சான்றிதழுக்கு முக்கியத்துவம் தொழிலுக்கு பாடநெறி சான்றிதழ் தேவை இல்லை, அதுதான் அவற்ற கருத்து. ஓகே, கஜேந்திரன் சொல்லுங்க. சலுகை அடிப்படையில தொழில் வழங்கப்படுறதால பாடநெறிகளுக்கு முக்கியத்துவம், சான்றிதழுக்கு முக்கியத்துவம் இல்லை. அங்க தொழிலுக்கு சலுகை தான் இருக்கு, பாடநெறியை முக்கியப்படுத்தவில்லை. சரி, தினேஷ் கே. தினேஷ், படிச்ச படிப்பு கேட்ட வேலை கிடைக்கல. ஆறுல பிள்ளை, படிப்புல பிள்ளையோ, படிச்சவர்ல பிள்ளையோ, வேலையில பிள்ளையோ, தொழில் பற்றாக்குறை ஏற்படுது சார். படிச்ச படிப்பு கேட்ட வேலை கிடைக்குது, வேலைதான் பிரச்சனை. வேலைதான் பிரச்சனை. வித்யாகரனுங்க பிரச்சனை. பாடநெறிக்கு சான்றிதழ்கள் தேவையில்லாத போதும் படித்த படிப்புக்கு எங்க பிரச்சனை கிடைக்கவில்லை. பிரச்சனை. தாரணி, ஏ தாரணி, பொருத்தமான தொழில் கிடைக்கவில்லை. தொழிலாம் பிரச்சனை. குயிலி, பொருத்தமான பாடநெறியை தெரிவு செய்யாத இளைஞர்கள் பிரச்சனை. பக்கத்துல பிரச்சனை இருக்கு. கௌதமி, எங்க பிரச்சனை? பக்கம் பிரச்சனையா? கௌதமி, ஓம் சார், அவைகளுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாதால அந்த பாடநெறிய தெரிவு செய்யறதுல ஏற்பட்டிருக்கு பிரச்சனை இளைஞர்கள். சரி, ஓகே. அப்ப எல்லாரும் சொல்லி முடிஞ்சதால நான் கதைக்கிறேன்னு கவனிங்க. இங்க என்ன சொல்றாங்கண்டா, படிக்கிற படிப்பு தொழிலுக்கு உதவியில்லை. படிக்கிற படிப்பு அவர்களுக்கு ஒரு பொருத்தமான தொழிலை பெற்றுக் கொடுக்கவில்லை. இளைஞர்கள் பல்வேறு மட்டங்கள்ல படிக்கிறாங்க, பல்வேறு மட்டத்தில் உள்ள பாடநெறிகளை தொடர்கின்றனர்.
அவர்களுக்கு பொருத்தமான தொழில் கிடைக்க இல்லை. தொழிலுக்கு பாடநெறி சான்றிதழ்கள் முக்கியமற்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த படித்த சர்டிபிகேட் கொண்டே கொடுத்து வேலை வாங்க இல்லாமலும் இருக்குது என்று சொன்னால் அவர்கள் அதாவது உரையாசிரியருடைய கவலை எல்லாம் இவங்களுக்கு ஏற்ற படிப்பு இங்க இல்லையே, தொழிலுக்கு ஏற்ற படிப்பு அல்லது தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு உதவக்கூடிய படிப்பு இங்க இல்லை என்றதான் அவருடைய கவலையாக இருக்கு. சரிதானே? அப்ப பல இளைஞர்கள் கற்கும் பாடநெறிகள் பொருத்தமான தொழிலை பெறுவதற்கு உதவவில்லை. பல இளைஞர்கள் கற்கின்ற பாடநெறிகள் பொருத்தமான தொழிலை பெற உதவவில்லை என்பது இதன் சாராம்சம். நான் அஞ்சையும் பார்த்துட்டு திருப்பி ஒரு கவரம் என்று யோசிச்சான். சரிப்பா. அடுத்தது, சில பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது. அவர்கள் பல்வகைப்பட்ட நோய் நொடிகளுக்கு ஆளாகின்றனர். பொறுப்பானவர்கள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது. அவர்கள் பல வகைப்பட்ட நோய் நொடிகளுக்கு ஆளாகின்றனர். பொறுப்பானவர்கள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இங்க சொல்லப்படுவது என்ன? முக்கியமானது என்ன? சுத்தமான நீரின்மையால் நோய்வாய்ப்படுகின்றனர். நோய்வாய்ப்படுகின்றனர் என்பது முக்கியமான கருத்தோ? சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது தான் கஷ்டம். பொறுப்பானவர்கள் இவர்களுக்கு கவனம் செலுத்த முக்கியம். முக்கியமாக மக்கள் வாழ்றதுக்கு சுத்தமான நீர் முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு சுத்தமான குடிநீரை சுத்தமான நீர் அவசியம் அவசியம் பெற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான கருத்து கவனம் செலுத்த வேண்டும். ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான நியாயப்பாடுதான் அவர்கள் நோய்களுக்கு ஆளாகின்றனர். சரிதான். சுத்தமான குடிநீரின்மையால் நோய்வாய்ப்படுகிறார்கள் கருத்து. சில பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது. அவர்கள் பல்வகைப்பட்ட நோய் நொடிகளுக்கு ஆளாகிறார்கள். நாங்கள் என்ன சொல்றோம்? சில பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரின்மையால் நோய்களுக்கு ஆளாவதனால் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அல்ல, பொறுப்பானவர்கள் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரின்றி நோய்வாய்ப்படுவதால் பொறுப்பானவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்ல, இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரின்றி நோய்வாய்ப்படுவதால் பொறுப்பானவர்கள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இங்க 3 விஷயமும் இருக்கு. சுத்தமான குடிநீர் இல்லாம இருக்கினும், நோய்வாய்ப்படுகினும், பொறுப்பானவர் கவனம் செலுத்த வேண்டும். சில பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரின்றி நோய்வாய்ப்படுவதால் பொறுப்பானவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். சரியா? அடுத்தது, சூழல் பாதிப்பை இழிவளவாக்குதல் அத்தியாவசியமாகும். பூகோள வெப்பம் வேகமாக அதிகரிக்கிறது. இது உயிரினங்களின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. சூழல் பாதிப்பை இழிவளவாக்குதல் அத்தியாவசியமானதாகும். பூகோள வெப்பம் அதிகரிக்கின்றது. இது உயிரினங்களின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. என்ன செய்யணும்? பூகோள வெப்பம் அதிகரிப்பதனால் சூழலை அதிகரித்து வரும் பூகோள வெப்பமாதல் உயிரினங்கள் இருப்புக்கு பூகோள வெப்பம் அதிகரிக்கின்றமையால் உயிரினங்கள் இருப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதால் சூழல் பாதிப்பு இழிவாக்குதல் அத்தியாவசியமாகும்.
ரெண்டாவது முதலாவது மூன்றாவது இரண்டாவதும் முதலாவது மூன்றாவதாம் வந்து முடியும். அப்படி போகணும். என்ன வெப்பம் அதிகரித்து உயிரின வாழ்வுக்கு அல்லது உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதால் சூழல் பாதிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெப்ப அதிகரிப்பினால் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதனால் வெப்பம் அதிகரித்து உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதால் சூழல் பாதிப்பை குறைக்க வேண்டும். சரிதானே? இழிவளவாக்குதல் வேணும்னா சூழல் பாதிப்பை. வெப்பம் அதிகரித்து உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதால் அல்லது வெப்ப அதிகரிப்பினால் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதால் சூழல் பாதிப்பை குறைக்க வேண்டும். இப்ப விலங்குதான பிள்ளைகளை இயலுமான அளவுக்கு நீங்கள் வெளியில் ஒரே சொல்லில் எழுதக்கூடாது, ஒரே டைமில் எழுதக்கூடாது. சொற்களை வெளியில எழுதி பார்த்துட்டு இன்னும் வெட்டலாமா இன்னும் குறைக்கலாமான்னு பார்த்து சரிப்படுத்தி போட்டுத்தான் எக்ஸாம் பேப்பர்ல எழுத வேணும். நீங்க ரஃப் பேப்பர்ல எழுதி பார்க்கலாம். இப்ப முதலாவது விஷயத்தை பாருங்க. மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனை தீர்க்க வெளிநாடு சென்றாள். மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாட்டுக்கு சென்றாள். இரண்டாவது என்ன சொன்னாங்க? கவர்ச்சியான வட்டியை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர் பணத்தை பெற்ற சில நிதி நிறுவனங்கள் அவர்களை திருப்தி செய்யவில்லை அல்லது அவர்களின் தேவையை நிறைவு செய்யவில்லை. கவர்ச்சியான வட்டியை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர் முதலீட்டை பெற்ற நிதி நிறுவனங்கள் அவர்களை திருப்தி செய்யவில்லை அல்ல அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை. மூன்றாவது, இளைஞர்களால் தொடரப்படும் பல்வேறு பாடநெறிகள் பொருத்தமான தொழில் கிடைப்பதில் உதவவில்லை. இளைஞர்களால் தொடரப்படும் பல்வேறு பாடநெறிகள் பொருத்தமான தொழில் கிடைக்க உதவவில்லை. நான்காவது, சுத்தமான குடிநீரின்றி நோய்வாய்ப்படும் மக்களுக்கு உதவுவது அல்லது நோய்வாய்ப்படும் மக்கள் தொடர்பில் பொறுப்பானவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். சுத்தமான குடிநீரின்றி நோய்வாய்ப்படும் மக்கள் தொடர்பில் பொறுப்பானவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஐந்தாவது, வெப்பம் அதிகரித்து உயிரினங்கள் வெப்பம் அதிகரித்து உயிரினங்கள் அச்சுறுத்தலாக இருப்பதால் சூழல் பாதிப்பை குறைக்க வேண்டும். அல்லது வெப்ப அதிகரிப்பு உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் சூழல் பாதிப்பை குறைக்க வேண்டும். இது மாதிரியாக எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா எழுத முடியுமோ, கருத்துக்களை குறைக்காம எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே நீங்க பயிற்சி எல்லாம் செய்திருக்கிறீங்க. சரிதான்? சொல்லுங்க. இதுல அந்த சுருக்கியோ இதண்டோ எழுதாம வெறும் பொருள் பொதிந்த தனி வாக்கியத்தை மட்டும் எழுத சொல்லி இருக்கு. திருப்பி சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து சுருக்கியோ சாராம்சத்தையோ எழுதாம வெறுமா பொருள் பொதிந்த தனி வாக்கியம் மட்டும்தான் எழுத சொல்லி இருக்கு. அப்படின்னா நாங்க சுருக்கித்தான் எழுதுவோம் வசனங்கள். பொருள் பொதிந்த தனி வாக்கியம் என்றால் கருத்து, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அந்த வாக்கியத்துக்குள்ள பொதியப்பட்டிருக்கணும். மூலவரத்துக்குள்ள பயறு பொதிவது என்பது போல இதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள பொதியப்பட்டிருக்க வேணும் ஒரே வாக்கியத்துல. அப்ப இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாக்கியமா எழுதுங்கோ என்பதுதான் அதன் பொருள். இயன்றவரை சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுக என்பதும் இதே பொருள் தான். சரியா? மற்றது முதலாவதுல அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முயன்று வெளிநாட்டுக்கு சென்றுட்டு அதுக்கு பிறகு திருமணத்தை பிற்போட்டான்னு போட்டா அந்த வசனம் கூட பொருள் இதா இருக்கு, பொருள் விளங்குற தன்மையா இருக்கு. கல்யாணத்தை பிற்போட்டுட்டு தான் வெளிநாட்டுக்கு போகிறாள். வெளிநாட்டுக்கு போனதால பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முயன்றது, கல்யாணத்தை பிற்போட்டதால பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முயன்றதுன்றது பிள்ளையா இருக்குமோ? அப்படி தந்த திருமணத்தை 2 ஆண்டுக்கு பிற்போடுறாள், 2 வருஷம் வெளிநாட்டு போறாள். அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க. பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறோம். பொருளாதார பிரச்சனை தீர வந்து கல்யாணம் கட்டுவான்னு நினைக்கிறேன். அது பிறகு
அது என்ன வீட்டு நிலைமை பொறுத்து எங்க அவர் எங்கேயாவது ஓடாம இருந்தா சரி, அது வேற. வாக்கியத்துல இருக்கிறது திருமணத்தை பிற்போடுறா, இப்ப பொருளாதார பிரச்சனை இருக்கும், அதை தீர்ப்பம் என்று வெளிநாட்டுக்கு போறேன். இந்த சுருக்கம் எழுதுவது பிள்ளைகள் கொஞ்சம் கடினமான உரைப்பகுதி, சாதாரணமானது அல்ல இது. சரிதானே? நீங்கள் எழுதின சுருக்கத்தை விட இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. எதுக்கும் எழுதி பாருங்கோ, நாங்கள் அடுத்த வகுப்பில் அதை பற்றி கதைப்போம். செய்க வழிக்காக பேப்பரும் விட்டுருக்காங்க, 2 பேப்பரும், அதுல எழுதலாம். மற்றது செகண்ட் பார்ட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏரியாவா இருக்கும். நாங்கள் அடுத்த செயலமர்வுல திரும்ப பேசுவோம், பிள்ளைகளுக்கு ஆக சளிப்படையாமல். சரிதானே? இதுல 15 பக்கத்துல தமிழ் பேப்பர் இருக்குது, 16ஆம் பக்கம் தொடக்கம் 30ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பேப்பர் இப்பவே அந்த குரூப்பில் பகிர்ந்து விடுவேன், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல பொழுதுல சந்திப்போம். சார் அந்த பிடிஎஃப் போடுறேன்னு சொன்ன நீங்கள் பிடிஎஃப் போட்டு விடுறேன். முதல் விடிய கிளாஸ்ல சொன்ன நீங்கள். சரிப்பா, விடிய கிளாஸ்ல சொன்ன நீங்கள் அந்த கோவலன் சார் இல்லையா சார்? போட்டுட்டேன். திரும்ப சொல்லுங்க. போட்டாச்சுதான். போட்டாச்சு. எனக்கு அது கிடைக்கக்கூடிய மாதிரி இல்லை, பார்க்கணும். சரி, இதுல உள்ள ஆக்கள்கிட்ட காய்ச்சி கொள்றேன். சரி, நான் ஒருக்கா பாருங்க, இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்கப்போ. நான் இது உங்களோட வீடியோக்கள்லாம் இன்னும் போட இல்லை, இன்னைக்கு இரவு இருந்து போட்டு தான் படுப்பேன். சரி, அப்ப இந்த அளவில் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பொருட்கள் அமைய வேண்டும். இந்த இரவு அமைதியாக நிம்மதியாக இருக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட